அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆன்லைன் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சமூக பணிகளையும் மார்க்க பணிகளையும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் வீரியமாக செய்து வருகின்றது. இந்த ஜமாத்தின் மீது பல்வேறு அவதூறு பிரச்சாரங்களும் பொய்யான குற்றச்சாட்டுகளும் வைக்கின்ற போதெல்லாம் அதை உரிய முறையில் எதிர்கொண்டு தாவா பணி எந்த தொய்வும் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகளை நாங்கள் செய்து எங்களுடைய பணிகளை வீரியமாக அமைத்து வருகின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த அமைப்பின் மூலமாக பல்வேறு சேவை நிறுவனங்கள் நடைபெறுகின்றது. பல மாநாடுகளையும் பல பொதுக்கூட்டங்களையும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினாலும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய சேவை நிறுவனங்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த சேவை நிறுவனங்களுடைய செயல்பாடுகளையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நிர்வாக நிகழ்ச்சிகளையும் உங்களிடம் எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த ஆன்லைன் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில பொதுச் செயலாளர் முகமது அவர்களும், மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் கரீம் அவர்களும், மாநில பொருளாளர் அப்துல் ரஹீம் அவர்களும், மாநில செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்களும் மற்றும் டிஎன்டிஜே பேச்சாளர் கோவை ரஹ்மத்துல்லா அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கீழ் இயங்கக்கூடிய நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் நிர்வாகிகளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஆன்லைன் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியிலே முதலாவதாக மாநில செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இளையாங்குடி மற்றும் சுவாமிமலையில் உள்ள சிறுவர் இல்லங்களுடைய செயல்பாடுகள் குறித்து உங்களிடத்தில் இப்பொழுது எடுத்து சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த மாபெரும் சமுதாய பேர் இயக்கம் கடந்த பல ஆண்டுகளாக கும்பகோணம் சுவாமிமலை அர்-ரஹ்மான் சிறுவர் ஆதரவற்ற இல்லத்தையும், இளையாங்குடியில் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியில் சல்சபில் ஆதரவற்றோர் இல்லத்தையும் நடத்தி வருகிறது. அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் அனாதைகளை பற்றி உம்மிடம் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நபியே, அவர்களிடத்தில் சொல்லுங்கள், அவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொடுங்கள், அவர்களோடு கலந்து நீங்கள் வாழ்ந்தால் அவர்கள் உங்கள் சகோதரர்களாக ஆகிறார்கள். சீர்படுத்தும் பல்வேறு தேவைகளை செய்யக்கூடிய இந்த ஜமாத் இதுவரை 350க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மாணவர்களை அரவணைத்து இல்லத்தை நடத்தியிருக்கிறது. இந்த இல்லத்தில் தற்போது படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுடைய வாழ்க்கையும் அந்த அரவணைப்பும் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அர்-ரஹ்மான் சிறுவர் இல்லத்தில் 45க்கும் மேற்பட்ட மாணவர்களும், சல்சபிலில் 38 மாணவர்களும் இருக்கிறார்கள். இந்த மாணவர்களுக்கு மார்க்க சிந்தனையுடன் கூடிய உலக கல்வியும் போதிக்கப்படுகிறது. மார்க்க கல்வி என்று சொன்னால் 5 நேர தொழுகையை முறையாக பேணக்கூடிய வகையிலும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தை எப்படி சொன்னார்களோ அதை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்ற வேண்டும் என்ற வகையிலும் அவர்களுக்கு மார்க்க உபதேசங்கள் வழங்கப்பட்டு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இதில் பல மாணவர்கள் குர்ஆனை கற்றுத் தேர்ந்து தங்களுடைய திருக்குர்ஆன் புலமையினை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் லாக்டவுன் என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா உதவி செய்திருந்தான் என்று சொன்னால், இந்த ரமலான் மாத இரவு தொழுகையை நம்முடைய இல்லத்தில் பயின்ற மாணவர்கள் சுமார் ஒரு 10-11 பேர் இரவு தொழுகையை தொலை வைக்கக்கூடிய அளவிற்கு தயார் செய்யப்பட்டார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் திருக்குர்ஆன் வசனங்களை மனனம் செய்து தொலை வைக்கக்கூடிய அளவிற்கும்
மார்க்க உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கும் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இது குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு பயிற்சி என்று சொன்னாலும் இவர்களுக்கு குர்ஆனை புரிந்து படிக்க வேண்டும் என்பதற்காக இலக்கண இலக்கியத்தோடு மார்க்க கல்வியை திருக்குர்ஆன் வகுப்புகளை நாம் நடத்துகின்றோம். ஒவ்வொரு நாளும் அதற்கான படித்த ஆசிரியர்களை கொண்டு திருக்குர்ஆனை புரிந்து உணர்ந்து படித்து அவர்கள் பிறரிடத்தில் மார்க்க சொற்பொழிவுகள் நடத்த வேண்டும், மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக இலக்கண இலக்கிய வகுப்புகள் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நடத்தப்படுகிறது. அப்ப சிறு வயதிலேயே இன்றைக்கு அந்த மாணவர்களுக்கு மார்க்கம் சம்பந்தமான இலக்கியத்தோடு அந்த அரபி புலமை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதினால் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த மார்க்க அறிவு பெற்றவர்களாகவும் அரபி இலக்கண இலக்கிய அறிவு பெற்றவர்களாகவும் உருவாகுவார்கள். அப்படிதான் இன்றைக்கு மாணவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு படிக்கக்கூடிய மாணவர்களில் பலர் நான் இந்த இல்லத்தில் நான் படித்திருக்கின்றேன், நான் 12ஆம் வகுப்பு படித்து முடித்த பிறகு நான் எம்ஐசி படித்து இந்த மார்க்கத்தை தூய்மையான முறையில் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வம் ஒரு 12-13 மாணவர்களுக்கு உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அந்த அளவிற்கு மார்க்க கல்வியோடு அவர்களை நாம் இந்த பயிற்சியினை வழங்கி இருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் உலக கல்வி என்று வந்துவிட்டால் அவர்கள் எல்லாவித தரமான கல்வியும் பெற வேண்டும். இப்ப நம்முடைய குழந்தைகள் அல்லது ஒரு செல்வந்தர் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி முதல் தரமான கல்வியை பெறுவார்களோ அப்படிப்பட்ட ஒரு கல்வி இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கும்பகோணம் சுவாமிமலையில் இருக்கக்கூடிய அர்-ரஹ்மான் சிறுவர் இல்லத்தில் அனுபவம் பெற்ற பிஎட் பிஏ எம்எட் படித்த ஆசிரியர்களை கொண்டு ஸ்மார்ட் கிளாஸாக பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் அனைத்து விதமான பாட வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. ஆங்கில கல்வியில் அவர்களுக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் அவர்கள் எளிதாக புரிந்து கொள்வதற்கு தொலைக்காட்சி மூலம் டிவியின் மூலம் ஸ்மார்ட் கிளாஸாக நடத்தப்படுகிறது. ஒரு வகுப்பு சாதாரணமாக எடுப்பதை காட்டிலும் விசுவலாக அவர்களுக்கு இந்த பாடத்திட்டங்கள் கொடுக்கும் பொழுது மிக இலகுவாக அவர்களுடைய உள்ளத்தில் பதிகிறது. அப்ப இந்த மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் அவர்களுக்கு நடத்தப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் ஆங்கில புலமையை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் ஒவ்வொரு நாளும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அவர்களுக்கு நடத்தப்படுகிறது. அந்த மாணவர்களோடு ஆங்கில உரையாடல்களை அந்த ஆசிரியர்கள் செய்கிறார்கள். இதனால் என்ன மேம்பாடு ஏற்பட்டு இருக்கிறது என்றால் ஒரு அந்த இல்லத்தை பார்க்க வரக்கூடிய அழைப்பாளர்கள் அல்லது சிறப்பு அழைப்பாளர்கள் யாராவது வந்தால் அல்லது யாராவது நன்கொடைக்கு கொடுக்க வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களோடு இந்த மாணவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவது வந்திருப்பவர்களை வியப்படைய செய்கிறது. இந்த அளவிற்கு ஆங்கில புலமையோடு இங்கு கல்வி கொடுக்கப்படுகிறதே என்று அவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அந்த ஆங்கில புலமை கொடுக்கப்படுகிறது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் ஆங்கில அறிவு மட்டும் இல்லாமல் கணிதத்திலும் மேம்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு வகுப்பாக அபகஸ் கணித இயல் சம்பந்தமான ஒரு பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது அவர்கள் மிக இலகுவாக கணிதங்களை எழுதுவதற்கும் கணிதங்களை போடுவதற்கும் மிக இலவாக தங்களுடைய ஞாபகத்திறனை அதிகரித்துக் கொள்வதற்கும் இந்த பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நல்ல ஒரு நிலையை மாணவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் கணினி வகுப்புகளும் ஒவ்வொரு வாரமும் அவர்களுக்கு நடத்தப்படுகிறது. இப்படி அறிவியல் சார்ந்த வகுப்புகள், ஆங்கிலம் சார்ந்த வகுப்புகள் என அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதால் இந்த மாணவர்கள் முதல் தரமான ஒரு உயர்ந்த கல்வி நிறுவனத்தில் என்ன கல்வியை கற்பார்களோ அந்த கல்வியை இந்த மாணவர்கள் பயின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சுவாமிமலை இல்லத்தில் கொடுக்கக்கூடிய அந்த கல்வியை ஒரு தனியார் நிறுவனத்தில் நாம் கற்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாணவரும் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபாய் செலவு செய்தாக வேண்டும், கல்வி கட்டணமாக செலுத்த வேண்டும். அந்த அளவிற்கு உள்ள கல்வியை நாம் இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த இல்லத்தில் கொடுத்திருக்கின்றோம். இது கல்வி சார்ந்த விஷயம். அடுத்தது இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகாதாரங்கள் பராமரிப்பு. இன்னைக்கு இல்லங்கள் என்று சொன்னால் நம்முடைய இல்லத்தை பற்றி சுகாதார நலத்துறையிலிருந்து வரக்கூடிய அந்த அதிகாரிகளை பாராட்டி இருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் நாங்கள் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இல்லங்களை, ஆதரவற்ற இல்லங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய இந்த சிறுவர் இல்லங்கள் போல பராமரிப்பிலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுகாதாரமான உடை உணவுகள் வகையிலும் சரி முதன்மையான நிறுவனமாக இது இருக்கிறது என்று அவர்கள் சொல்வது நம்முடைய இல்லத்தை மேலும் சிறப்பாக செயல்படுவதற்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கிறது.
அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த மாணவர்களின் பராமரிப்பு என்பது மிக கவனம் எடுத்து செய்யப்படுகிறது. அவர்களுடைய ஆடைகள் விஷயத்தில், அவர்களுடைய நல்லொழுக்கங்கள் விஷயத்தில், அவர்களுடைய சுகாதாரமான விஷயத்தில் மிக கவனம் எடுத்து அவர்களை நாம் என்ன செய்கின்றோம்? கண்காணித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருகின்றோம். இன்றைக்கு மாணவர்கள் ஆங்கில அறிவோடு, மார்க்க சிந்தனையோடு, நல்லொழுக்கத்தோடு தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி செல்லக்கூடிய இந்த மாணவர்கள் உணவு விஷயம் என்று வரும் பொழுது மிக அக்கறை எடுத்து கவனம் செய்கின்றோம். ஒவ்வொரு நாளும் என்னென்ன உணவுகளை நாம் செய்ய வேண்டும் என்பதை முன்கூட்டியே அட்டவணையிட்டு, அசைவ உணவுகள் இத்தனை நாள், சைவ உணவுகள் இத்தனை நாள், மாணவர்கள் விரும்பக்கூடிய உணவுகள் என்ன என அவர்கள் விருப்பங்களை கேட்டு அவர்களுக்கு நாம் உணவுகளை வழங்குகின்றோம். அப்படி முதல் தரமான உணவுகள் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் மாணவர்களுக்கு தின்பண்டங்கள் கொடுக்கப்படும். அது அந்த மாணவர்களின் விருப்பங்களை கேட்போம். ஒரு மாணவர் என்ன பொருளை விரும்புகிறானோ அந்த பொருள் எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கப்படும். இப்படி வரிசையாக ஒவ்வொரு மாணவர்களின் விருப்பங்களை கேட்டு அந்த மாணவர்களுக்கான தின்பண்டங்களை ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் கொடுக்கிறோம். சில நேரங்களில் அந்த குழந்தைகளின் பொறுப்பாளர்கள் வரும் பொழுது ஒரு குழந்தைக்கு மட்டும் உணவை கொண்டு வந்து அந்த தின்பண்டங்களை கொண்டு கொடுப்பார். ஒரு 5 ஸ்டார் சாக்லேட் வந்து ஒரு பையனுக்கு கொடுத்தார் என்று சொன்னால் மற்ற குழந்தைகள் ஏங்கிவிடக் கூடாது என்பதற்காக அந்த குழந்தைகளுக்கு என்ன பொருள் கொடுக்கப்படுகிறதோ அதே பொருளை இல்லத்தின் சார்பாக நாம் வாங்கி மற்ற குழந்தைகளுக்கும் அதே பொருளை கொடுக்கின்றோம். இப்படி அணு அளவிற்கு கூட குழந்தை வந்து பிறரை பார்த்து ஏங்கிவிடக் கூடாது என்பது மிக அக்கறை எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைகளுக்கான அவர்கள் விரும்பக்கூடிய விளையாட்டுகளில் அவர்கள் ஆர்வப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் கேட்கக்கூடிய அத்தனை விளையாட்டு சாதனங்களை நாம் கொடுக்கின்றோம். சிலர் கிரிக்கெட்ல ஆர்வமா இருப்பாங்க, அத்லெட்டிக்ல ஆர்வமா இருப்பாங்க. அது என்னென்ன விருப்பப்படுகிறார்களோ அதில் அவர்களை நாம் ஆர்வப்படுத்துகின்றோம். அந்த ஆர்வப்படுத்துவதன் விளைவாக இளையான்குடியில் படிக்கக்கூடிய 4 மாணவர்கள் பேட்மிண்டன் போட்டியில் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில போட்டியில் பங்கு பெறக்கூடிய அளவிற்கு தங்களை உயர்த்தி கொண்டார்கள். அந்த அளவிற்கு பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் விளையாட்டிலும் ஆர்வப்படுகிறார்கள். அவர்களை நாம் மேம்படுத்துவதற்கான அத்தனை உதவிகளையும் நாம் அந்த மாணவர்களுக்கு செய்து கொடுக்கின்றோம். அதோடு மாலை நேரங்களில் ஆரோக்கியமாக விளையாடுவதற்கு எல்லா வசதிகளும் இல்லங்களில் செய்து தரப்பட்டிருக்கிறது. சுவாமிமலையின் முன்பகுதியில் இருக்கக்கூடிய திடலில் அவர்கள் விரும்பிய விளையாட்டுகளை விளையாடலாம். அதே போல இளையான்குடியில் நம்முடைய மிகப்பெரிய அந்த திடலில் அவர்கள் விரும்பிய அத்தனை விளையாட்டுகளையும் விளையாடக்கூடிய அத்தனை வசதிகளையும் அந்த மாணவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக அந்த மாணவர்களின் மருத்துவம் மற்றும் அவர்களுடைய அந்த தேவைகள் குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் கவனம் எடுத்துக் கொள்கிறோம். இப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு பாத்தீங்க அப்படின்னா சளியோ இருமலோ ஜுரம் வந்து விட்டால் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்றுதான் நம்ம வீட்டுல சொல்லுவோம். ஆனா நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு சளியோ அல்லது தலைவலி ஜுரம் என்று சொன்னால் அடுத்த நிமிடமே நாம் உடனடியாக மருத்துவரிடத்தை அழைத்து சென்று அவருக்குரிய மருத்துவ முறைகளை கொடுத்து அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நாம் செய்து கொடுக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சில மாணவர்களுக்கு எதிர்பாராத விதமாக பல்வேறு உபாதைகள் ஏற்படும். இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாணவருக்கு அப்பண்டிஸ் வந்துருச்சு. 7 வயது மாணவன் வலியினால் மிக கடுமையாக துடிக்கின்றான். அவருடைய பெற்றோருக்கு தகவல் சொல்றான், எங்களால ஒன்றும் இயலாது அப்படிங்கிறாங்க. உடனே மாநில நிர்வாகிகளோட ஆலோசனை செய்தவுடன் உடனடியாக கும்பகோணத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் அதற்குள்ள ஒரு சிறப்பு மருத்துவரை அணுகி உடனடியாக அந்த பையனுக்கு ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. உடனடியாக அந்த பையனுக்கு வந்து என்ன செஞ்சு ஆபரேஷன் செய்தோம். இது போல 3-4 மாணவர்களுக்கு ஆபரேஷன் செய்திருக்கின்றோம். இஸ்லாத்திற்கு வந்த மாணவர்கள் நம்முடைய இல்லத்தில் படிக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் கைவிட்ட நிலையில், ஆதரவற்ற நிலையில் நம்முடைய குழந்தைகள் இங்கு வருகிறார்கள். அவர்களுக்கு சுன்னத்து செய்வது, அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்வது என அத்தனை விஷயங்களையும் இன்றைக்கு நாம் மாணவர்கள் விஷயத்தில் கவனம் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் மாணவர்களை கண்காணிப்பதற்கு 2 இல்லங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த கேமரா அந்த மாணவர்களின் அனைத்து செயல்பாடுகளையும் உடனடியாக மாநில நிர்வாகம் தலைமையிலிருந்தே கண்காணிக்கக்கூடிய வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த இல்லத்தின் பொறுப்பாளர் தன்னுடைய தொலைபேசியின் மூலம் அந்த இல்லத்தை எங்கிருந்தாலும் கண்காணிக்கக்கூடிய வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மாணவர்களுக்கு தேவையான உடைகள் விஷயத்தில் பலர் வந்து இலவசமாக உடைகள் கொடுத்தாலும் இல்லத்தின் சார்பாக அந்த மாணவர்களுக்கு தேவையான உடைகளை நாம் எடுத்துக் கொடுக்கின்றோம். இப்ப ரமலான் மாதம் வந்து விட்டது. சுகாதார நலத்துறை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலும் இன்றைக்கு மாணவர்கள் தங்களுடைய பொறுப்பாளர்களிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த மாணவர்கள் ரமலானை சிறப்பாக கொண்டாட வேண்டும், இந்த லாக்டவுன் காலத்தில் அவர்களுடைய தேவைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாணவருடைய அக்கௌண்டிலும்
3300 ரூபாய் பணம் செலுத்தி இருக்கின்றோம். 2000 ரூபாய் செலவுக்கும் 1200 ரூபாய் அவர்கள் உடைக்கும் நாம் கொடுத்திருக்கின்றோம். இப்படி அவர்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளில் ஒவ்வொரு செயல்களிலும் கவனம் எடுத்து அவர்கள் நம்முடைய குழந்தையை காட்டிலும் பராமரிப்பதில் மிக கவனம் எடுத்துக் கொள்கின்றோம். அனாதைகளை பராமரிப்பு பற்றி அல்லாஹ் தஆலா ஏராளமான இடங்களில் சொல்கின்றானே, அது இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் நிறுத்தி அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நாம் செய்து கொடுக்கின்றோம். இது மாணவர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பணியாக இருந்தாலும், இந்த இல்லத்துடைய கட்டமைப்பு இருக்க இது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் அவசியம் பார்க்க வேண்டும். இந்த இல்லத்தில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அவர்களுடைய படுக்கை அறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக நேர்த்தியாக வடிவமைத்திருக்கின்றோம். இரவு நேரங்கள் கொசு கடிச்சிடக்கூடாது, ஒரு மாணவருக்கு கூட காற்று வராமல் இருந்திடக்கூடாது என்பதற்காக 4 புறங்களிலும் காற்று அவர்களுக்கு விசாலமாக வரக்கூடிய வகையில் சுற்றியும் ஃபேன்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. கொசு கடிக்காமல் இருப்பதற்கு அதற்குரிய சாதனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதே போல சில நேரங்களில் மாணவர்கள் சிறுநீர் பெட்டில கழிச்சிருவாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா அதை பராமரிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் அந்த பெட்டை பராமரிச்சு அதை அந்த சுமல் இல்லாம அதை முறையாக பாதுகாக்கக்கூடிய சரியா சரி செய்யக்கூடிய வகையில் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு தினந்தோறும் அதை கண்காணிக்கிறார்கள். எந்த விதத்திலும் அவர்களுக்கு அந்த சுகாதார சீர்கேடு வந்துவிடக் கூடாது என்பதில் அதிக கவனம் எடுத்துக் கொள்கிறோம். அதே போல மாணவர்களுடைய ஆடைகள், இந்த ஆடைகளை ஆரம்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பொறுப்பு ஒரு வேலை செய்யக்கூடிய துவைக்கக்கூடிய நிலைமை இருந்தது. இதை உடனடியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அதிநவீன இயந்திரங்கள் வாங்கப்பட்டு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வாஷிங் மிஷின் வாங்கப்பட்டு ஒரே இடத்தில் 35 கிலோ எடை உள்ள துணிகளை துவைக்க முடியும். துவைத்து காய வைக்கக்கூடிய இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு மாணவர்களுடைய ஆடைகள் உடனுக்குடன் அது தூய்மையான முறையில் துவைக்கப்பட்டு அயன் செய்யப்பட்டு, என்னைக்கு நம்ம மாணவர்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட அப்படி ஆடைகள் அணிய மாட்டார்கள். அப்படி சுகாதாரமான சுத்தமான அயன் செய்யப்பட்ட ஆடைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது ஒரு புறம் என்று சொன்னால், இந்த மாணவர்களின் தேவைகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த இல்லத்தின் மேம்பாடுகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு செயற்திட்டங்களை நாம் ஒவ்வொரு முறையும் செய்து கொண்டு வருகிறோம். தற்போது அரகுமான் சிறுவர் இல்லத்தில் இந்த கிச்சனை கொஞ்சம் மாடுலரா மாற்ற வேண்டும் என சில ஆலோசனைகள் சொன்னார்கள். இது குறித்து நம்ம மாநில நிர்வாகத்துடன் ஆலோசனை செய்த அடிப்படையில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்னைக்கு கிச்சன் பாத்தீங்க அப்படின்னா இத்தாலியன் டைப்ல மாடுலர் கிச்சனாக மாற்றப்படுகிறது. அதிநவீன முறையில் அந்த கிச்சன் வடிவமைக்கக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. மேல கட்டடம் தகரமா இருந்தது, அதை எடுத்துட்டு ஒட்டு கட்டடமாக மாற்றப்பட்டு டைல்ஸுகள் எல்லாம் போடப்பட்டு மாடுலர் கிச்சனுக்கான பணிகள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இளையாங்குடியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் விஷயத்தில் நாம் எந்த அளவு கவனம் எடுக்கிறோம் என்று சொன்னால், அரசாங்கம் விதிமுறை என்ன சொல்கிறது என்றால் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு குறிப்பிட்ட சதுர அடி இடம் இருக்க வேண்டும் என்று அந்த விதிமுறையில் சொல்லப்படுகிறது. அப்ப இளையாங்குடி இல்லத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேலும் கட்டட பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மிக பிரமாண்டமாக முதல் தளம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த தளத்தில் அந்த மாணவர்கள் உறங்குவதற்கும் படிப்பதற்கும் அனைத்து வசதிகளுடன் கூடிய வகையில் இந்த முதல் தளம் கட்டப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த மாணவர்களின் கல்வித்திறமை மேம்படுத்துவதற்கு இவர்கள் ஒரு அரசு கல்லூரியில் அரசு பள்ளியில் தான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய கல்வித்தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக கல்வியில் தேர்ந்தவர்கள், கல்வி கற்றுக் கொடுப்பதில் முதன்மையாக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு நேரமும் மாலை நேரங்களில் அந்த மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய வகையில் கணிதம், அறிவியல், இலக்கணம், இலக்கியம், தமிழ் போன்ற அனைத்து வகுப்புகளும் டியூஷன் வகுப்புகள் எடுக்கப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு நாளும் தலைமையிலிருந்து வரக்கூடிய பேச்சாளர்கள் அவர்களுக்கு மார்க்க உபதேசங்களை சொல்லி தொழுகை முறைகள், திருக்குர்ஆன் ஓதக்கூடிய முறைகள், தஜ்வீத் முறைகள், இன்னும் பல்வேறு மார்க்க சம்பந்தமான கேள்வி விதைகள் அவர்களிடத்தில் நடத்தப்படுகிறது. இப்படி அவர்கள் மார்க்க சிந்தனையும் அவர்களுக்கு வளர்க்கப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள், நாங்கள் இந்த இல்லத்தில் இருக்கிறோம், நாங்கள் இல்லத்தை விட்டு சென்று விட்டால் இந்த இல்லத்திற்கு நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய இளையாங்குடி இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அந்த திடலில் சுமார் 50 மரங்கள், 55 மரங்கள், தென்னை மரங்கள், மாமரங்கள், கொய்யா மரங்கள், பலா மரங்கள் என ஒவ்வொரு மரங்களையும் ஒவ்வொரு மாணவர்கள் தங்களுடைய பொறுப்பில் பராமரித்து வருகிறார்கள். நாங்கள் இந்த இல்லத்தை விட்டு சென்று விட்டாலும் நான் இந்த இல்லத்தில் படித்து பராமரித்த மரம் என்று ஒன்று இருக்க வேண்டும் என்று சொல்லி
அந்த மாணவர்கள் இன்றைக்கு அந்த மரங்களை பராமரித்துக் கொண்டு அவர்கள் நல்லொழுக்கத்துடன் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களை ஒவ்வொரு முறையும் என்ன செய்கிறார்கள், சிலர் பார்ப்பதற்கு வருகிறார்களே, அவர்களிடத்தில் இந்த மாணவர்கள் பழகக்கூடிய முறை, பேசக்கூடிய முறை வந்தவர்களுடைய உள்ளங்களை நெகிழச் செய்யும். எங்களுடைய குழந்தை என்று அவர்கள் அரவணைத்து அவர்களுடைய தேவைகளை உள்ளுணர்ந்து செய்வது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. இன்றைக்கு இந்த 2 இல்லங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு செல்வந்தர் பொறுப்பேற்றிருக்கிறார். இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் IAS படித்தாலும் IPS படித்தாலும் அல்லது அவர்கள் BE ME எது படித்தாலும் சரி, உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் என்று சொன்னால் இந்த மாணவர்களுக்கான செலவை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று ஒரு செல்வந்தர் இன்றைக்கே நமக்கு வாக்குறுதி கொடுத்து அந்த மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கு என்ன உதவிகள் வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த மாணவர்களின் விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு கவனம் எடுத்துக் கொள்கிறோம், இவர்களுடைய தேவைகளை எந்த அளவிற்கு நாம் பூர்த்தி செய்கிறோம் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், தர்மம் செய்யும் பொழுது வறுமை வந்துவிடுமே என்ற ஒரு அச்சம் இருக்குமே, அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள். அந்த வழியில் இந்த இல்லம் மேலும் மேலும் சிறப்பாக நடைபெறுவதற்கு, இந்த மாணவருடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கு உங்களுடைய செல்வத்தை வாரி வழங்குங்கள், இந்த இல்லம் மீண்டும் சிறப்பாக செயல்படுவதற்கு உங்களுடைய ஆலோசனையும் வழங்குங்கள் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சகோதரர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் சிறுவர் இல்லங்களில் இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு செய்யப்பட்ட ஏற்பாடுகள் குறித்து நம்மிடத்தில் இப்பொழுது எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு காற்றோட்டமான வசதியோடு கூடிய கட்டிட அமைப்புகள், அவருடைய தரம் மேம்படுத்தப்பட்ட கல்வி வகுப்புகளை பற்றி எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு ஆங்கில வழி கல்வி, கம்ப்யூட்டர் கல்வி, அபாக்கஸ் பயிற்சி என்று அவர்களுக்கு தரப்படக்கூடிய பயிற்சிகளையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த பணிகள் தொய்வில்லாமல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நன்கொடை மற்றும் ஜக்காத் என்பது மிகவும் அவசியம் என்பதையும் நினைவுபடுத்தியிருக்கின்றார்கள். ரமலானுடைய கடைசி காலங்களை அடைந்துவிட்ட இந்த சூழ்நிலையில் உங்களுடைய நன்கொடை மற்றும் ஜக்காத் பணங்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கு அனுப்பி இது போன்ற சேவை நிறுவனங்கள் தொய்வில்லாமல் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உங்களால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக மாநில துணை பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் கரீம் அவர்கள் இஸ்லாமிய கல்லூரி குறித்த செயல்பாடுகளை பற்றி நம்மிடத்தில் எடுத்து சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்தில நமது இல்லங்களில் அமர்ந்தபடியே பல்வேறு வணக்க வழிபாடுகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த சூழலில், அது மட்டுமல்லாமல் கொரோனா வைரஸ் பரவலின் காரணத்தினால் மக்களின் பொருளாதார நெருக்கடியை கண்டு அதன் மூலம் மனம் வருந்தி அவர்களுடைய ஏழ்மையில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற உயரிய குணத்தோடு, தாராள குணத்தோடு பிற மக்களினுடைய சோதனையிலையும் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக நாம் என்னென்ன நிறுவனங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம், அந்த நிறுவனங்களினுடைய செயல்பாடுகள் மற்றும் தற்போதைய நிலவரம் என்ன என்பதை உங்களுக்கு அறிய செய்வதுதான் இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியினுடைய நோக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில சத்திய ஏகத்துவ கொள்கையை பிற மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதன் அவசியத்தை ஏராளமான வசனங்களிலே எடுத்துச் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன், உங்களில் ஒரு சமுதாயம் இருக்கட்டும், யதுஊன இலல் கைரி வ யஅ்முரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் மக்களுக்கு நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களில் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். முஸ்லிம்களிலே இப்படிப்பட்ட கூட்டம் இருப்பது அவசியம். அந்த கூட்டத்தின் பணி எப்போதும் மக்கள் மத்தியில் நன்மையை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். சமுதாய மக்கள் மத்தியில் காணப்படக்கூடிய தீமைகளை களை எடுப்பதற்குரிய பிரச்சார பணிகளிலே அவர்கள் ஈடுபட வேண்டும்.
நல்வழியை நோக்கி மக்களை அழைத்து கொண்டிருக்கக்கூடிய உன்னத பணியை அந்த கூட்டம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் வலியுறுத்துகிறான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், பலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபத்துன் லியத்தஃபக்கஹு ஃபித்தீன். இவர்களில் ஒரு பிரிவினர் மார்க்கத்தை மக்களுக்கு விளங்கச் செய்வதற்காக, தாங்களும் விளங்கி பிற மக்களுக்கும் விளக்கச் செய்வதற்காக இவர்களில் ஒரு பிரிவினர் புறப்பட்டு செல்ல வேண்டாமா என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புகிறான். அப்ப சமுதாய மக்கள் மத்தியில இஸ்லாமிய மார்க்கத்தை தாங்களும் கற்றறிந்து அந்த மார்க்கத்தின் சத்திய போதனைகளை, சத்திய கொள்கையை பிற மக்களுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர் இஸ்லாமிய சமூகத்தில் தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆர்வமூட்டுகிறான். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், மன் சலக்க தரீகன் யல்தமிசு பிஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னah. யார் கல்வியை தேடி ஒரு பாதையில் செல்வாரோ அவர் சுவனம் செல்வதற்குரிய பாதையை அல்லாஹ் எளிதாக்குவான். இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பிற மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு, இஹ்லாஸ் என்கிற மன தூய்மையோடு, அல்லாஹ்விற்காக என்கிற இறைவனிடத்தில் கூலியை எதிர்பார்த்து மார்க்க கல்வியை கற்பதையும் அதை பிற மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்வதையும் வலியுறுத்தக்கூடிய திருக்குர்ஆன் வசனங்களும் நபிமொழிகளும் ஏராளமாக இருக்கின்றது. இந்த வசனம் மற்றும் ஹதீசுகளின் அடிப்படையில் தான் தௌஹீது கொள்கையை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மதர்சா இருக்க வேண்டும். தமிழகத்தில் எத்தனையோ பல 100 மதர்சாக்கள் உள்ளன, பல்வேறு ஊர்களிலே உள்ளன. ஆனால் சத்திய மார்க்கமான திருக்குர்ஆன், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்ட வஹ்யை மட்டுமே பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே நம்முடைய தூதராக நாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய தலைவராக ஏற்றுக்கொண்டு தூதராக அவர்களை நம்பி நம்முடைய செயல்பாடுகளை, வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லக்கூடிய அளவிலான கொள்கை அடிப்படையிலான ஒரு மதர்சாவாகத்தான் ஆரம்ப காலகட்டங்களிலே பல வருடங்களுக்கு முன்பு கடையநல்லூரில் மிக மிக பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில், இப்போது நம்முடைய ஜமாத் எந்த அளவிற்கு ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறதோ, பல ஆயிரக்கணக்கான கிளைகளை பரப்பி இருக்கிறோமோ, பல நூற்றுக்கணக்கான மர்க்கசுகளை நாம் அடைந்திருக்கிறோமோ, அப்படியான வளர்ச்சி நிலை தௌஹீதினுடைய ஆரம்ப கட்ட பிரச்சாரத்தில் இல்லை. சில 100 மக்கள் தான் இருந்தார்கள். சில ஊர்களில் அப்படியான மக்களும் இல்லை என்கிற ஒரு நெருக்கடி நிலை இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை நமக்கு வேண்டும். அது நம்மோடு இந்த கொள்கை நின்றுவிடக் கூடாது. தொடர்ச்சியாக இந்த கொள்கையை சொல்லக்கூடிய இளைஞர்கள், சமுதாய மக்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்கிற தூர நோக்கு சிந்தனையோடு அந்த சிரமமான காலகட்டத்திலையும் இந்த தௌஹீத் கொள்கைக்காக பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் உள்ள நம்முடைய ஜமாத்தினுடைய உலமாக்கள் இஸ்லாமிய கல்லூரி என்கிற ஒரு மதரசாவை கடையநல்லூரில உருவாக்கினார்கள். கடையநல்லூரில நிறுவப்பட்ட அந்த மதரசாவில் பல மாணவர்கள் சேர்ந்தார்கள். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் உருவாக்கப்பட்ட மதரசா. ஒரு வாடகை வீட்டில், மதரசாவிற்கென்று ஒரு சொந்த நிலம் கிடையாது, மதரசாவிற்கென்று விசாலமான இடம் கிடையாது, ஒரு வாடகை வீட்டில் தான் இயங்கிக் கொண்டிருந்தது. அப்படியான நெருக்கடியான நிலையில் பல மாணவர்கள் இந்த மார்க்கத்தை கற்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு இஸ்லாமிய கல்லூரியில் இணைந்தார்கள். அவர்களுக்குரிய பொருளாதாரத்தை மக்கள் மத்தியில் நன்கொடையாக பெற்றார்கள். அந்த மதரசா அதற்கு பிறகு கடையநல்லூரில் இருந்து மேலப்பாளையத்திற்கு மாறியது. மேலப்பாளையம் மஸ்ஜித் ரஹ்மான் என்கிற பள்ளிவாசலில் வைத்து என்றால் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற பொழுது இடம் விசாலத்தை கருத்தில் கொண்டும் இன்னும் பல்வேறு விதமான மாணவர்களின் நலவுகளை கருத்தில் கொண்டு கடையநல்லூரில் இயங்கிக் கொண்டிருந்த மதரசா நெல்லை மேலப்பாளையம் மஸ்ஜித் ரஹ்மானுக்கு மாறியது. அதற்கு பிறகு அங்கிருந்து பல நம்முடைய ஜமாத்தினுடைய மக்கள், கிளை மாவட்ட மண்டல நிர்வாகிகள் இஸ்லாமிய கல்லூரிக்கென்று ஒரு சொந்தமாக ஒரு இடம் வேண்டும், சொந்தமாக ஒரு கட்டிடம் வேண்டும், மாணவர்கள் விளையாடுவதற்குரிய வசதிகள் அங்கே இருக்க வேண்டும், தனித்தனி வகுப்புகள் அங்கே இருக்க வேண்டும். இரண்டால் மஸ்ஜித் ரஹ்மானில் மதரசா நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது கடையநல்லூரிலும் மதரசா நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது பல நிர்வாகிகள் வந்து பார்ப்பார்கள், மாணவர்களின் இட நெருக்கடிகளை பார்ப்பார்கள். இவ்வளவு நெருக்கடியான இடத்திலா வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, கல்லூரிக்கென்று ஒரு சொந்த இடத்தை வாங்கலாமே, கல்லூரிக்கென்று தனித்தனி வகுப்புகள், இன்ன பிற மதரசாக்கள் எல்லாம் எவ்வளவு சொகுசாக எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறது, அப்படியான தனித்தனி வகுப்புகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உண்டான ஒரு வசதியை ஏற்படுத்தலாமே என்று நம் ஜமாத்தினுடைய உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என அனைவரும் இந்த மதரசாவிற்காக கவலைப்பட்டார்கள். அதற்காக தங்களுடைய ஆலோசனைகளை, கருத்துக்களை வழங்கினார்கள். அது மாத்திரமல்லாமல் அப்படியான தனித்த சொந்த இடத்தோடு தனித்த ஒரு விசாலமான இடத்தை கொண்ட மதரசா நிறுவதற்கு தங்களுடைய பங்களிப்புகளையும் வழங்கினார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்போது திருச்சியில சொந்த கட்டடத்தில விசாலமான இடத்தில
மாணவர்கள் விளையாடுவதற்குரிய இடத்தையும் கொண்டு தனித்தனி வகுப்புகளுக்குரிய இட வசதிகளையும் கொண்டு திருச்சியில் இஸ்லாமிய கல்லூரி 50 மாணவர்களுக்கும் அதிகமானவர்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால். பல ஆசிரியர்கள் எம்.ஐ. சுலைமான், அப்துல் நாசிர், ரஹமத்துல்லா என்கிற பல்வேறு விதமான ஆசிரியர்கள், சபீர் அலி, ஹபீஸ் என்கிற பல ஆசிரியர்களை கொண்டு இந்த மதரசா தற்போது திருச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி நாம பல வருஷமாக இந்த எம்ஏசி இஸ்லாமிய கல்லூரி மதரசாவை நடத்தியதன் விளைவாக பல பலன்களை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மதரசாவிலிருந்து பல்வேறு கல்வியாளர்கள், மார்க்கத்தை பிற மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யக்கூடிய அறிஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் இன்றளவும் அவர்கள் பிரச்சார களத்திலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல் நாசிர் எம்ஏசி அவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்த மதரசாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாணவர்கள் அவர் ஒருவர். அவர் இப்போது ஜமாத்தினுடைய மேலாண்மை குழுவில் அங்கம் வகிக்கக்கூடியவராகவும், அது அல்லாமல் தாவா களத்தில் தொடர்ந்து இருக்கக்கூடியவராகவும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக வெளியிடப்படக்கூடிய தர்ஜுமா பணியை அவர் முதன்மையான நபராக இருந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்கிற அளவிற்கு இந்த ஜமாத்தில் அவர் மூலம் பல்வேறு விதமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இது மதரசாவினால் நாம் அடைந்த பல்வேறு பலன்களில் ஒன்று. அதே போல சகோதரர் கோவை ரஹமத்துல்லா எம்ஏசி அவர்கள் தற்போது மதரசாவினுடைய முதல்வராக இருக்கிறார். ஜமாத்தினுடைய பேச்சாளராக இருந்து கொண்டிருக்கிறார். பல்வேறு தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று பிரச்சார களத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். அவரும் இந்த மதரசாவில் உருவாக்கப்பட்ட தாயிகளில் பிரச்சாரர்களில் ஒருவர். பஷீர் எம்ஏசி அவர்கள் இவங்கெல்லாம் ஆரம்ப காலத்துல மதரசாவிலிருந்து படித்து வெளிவந்தவர்கள். தாம்பரம் பகுதியில இமாமாக இருக்கிறார்கள். முகமது நாசிர் எம்ஏசி இவர்கள் அபுதாபி மண்டல தலைவராக, பாருங்க, அபுதாபி மண்டலத்துல போய் அவங்க தங்களுக்கென்று ஒரு சொந்த பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் ஜமாத்தினுடைய நிர்வாக ரீதியிலான கட்டமைப்பை வலுப்படுத்தக்கூடிய ஒரு பணியிலும், அங்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பணியிலையும், அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு உள்ள பிரச்சார பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு பணியிலும் ஈடுபடுகிறார்கள். அபுதாபி மண்டல தலைவராக முகமது நாசிர் எம்ஏசி அவர்கள் இருக்கிறார்கள். செஞ்சி முகமது அலி எம்ஏசி இவரும் நம்முடைய இஸ்லாமிய கல்லூரியிலிருந்து உருவான ஒரு மாணவர். அவங்க இப்போ தாயியாக, கத்தர் மண்டலத்தினுடைய செயலாளராக, ஜமாத்தினுடைய தாவா பணிகளை கவனிக்கக்கூடிய நபராக இருக்கிறார்கள். தமீம் எம்ஏசி அவர்களும் நம்ம மதரசாவிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தாய், ஒரு பிரச்சாரகர். அவர்கள் தங்களுடைய சொந்த அலுவல் பணிகளை கத்தரில செய்து கொண்டிருந்தாலும் கத்தர் மண்டல நிர்வாகத்தின் துணைத் தலைவராகவும் அந்த மண்டலத்தினுடைய பிரச்சாரர்களில் ஒருவராகவும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அர்ஷத் அலி எம்ஏசி, தாகா எம்ஏசி. அர்ஷத் அலி அவர்கள் ராம்நாட்ல பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தாகா எம்ஏசி அவர்கள் நம்ம ஜமாத்தின் சார்பாக மதுரையில் நடைபெறக்கூடிய பெண்கள் மதரசாவில் ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். கே ஜெயினுலாப்தீன் அவர் அருப்புக்கோட்டையில இமாமாக இருக்கிறார்கள். இப்படி ஏராளமான இந்த மதரசாவின் மூலம் நாம் அடைந்த பலன்கள் இருக்கிறதே, அந்த பேரை பற்றி வாசிப்பதற்கே நமக்கு நேரம் வேணும். இலங்கையில அங்க நம்முடைய SLDJ என்கிற நம்முடைய ஜமாத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக அமைப்பு, கொள்கை ரீதியாக நம்மோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அந்த SLDJல இருக்கக்கூடிய ஹிஷாம் எம்ஏசியாக இருந்தாலும், ஃபசி எம்ஏசியாக இருந்தாலும், அவங்க ஹிஷாம் அவங்க SLDJல தலைவரா இருக்கிறாங்க, ஃபசி அவங்க SLDJல துணை செயலாளராக இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்ம மதரசாவிலிருந்து உருவானவங்க தான். இது போக ஹாரிஸ் அவர்கள், சலாஹுத்தீன், முகமது அலி, முகமது ஒலி அவர்கள் ஜமாத்துல தணிக்கை குழு உறுப்பினராக இஸ்லாமிய கல்லூரியின் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். சலீம் எம்ஏசி, அன்சர் எம்ஏசி, ரூபான் எம்ஏசி, சுஜாலி எம்ஏசி, சபீர் அலி எம்ஏசி. சபீர் அலி இஸ்லாமிய கல்லூரியில் ஆசிரியராக இருக்கிறார்கள். ஜமாத்தின் பிரச்சாரராக பல்வேறு தமிழகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாயியாக இருக்கிறார்கள். கமால் எம்ஏசி, அபுபக்கர் சித்திக் எம்ஏசி, அப்துல்லா, சல்மான், ஹபீஸ் எம்ஏசி அவர்கள் இஸ்லாமிய கல்லூரியில் ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹமீது ரஹ்மான் எம்ஏசி இஸ்லாமிய கல்லூரியில் ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறார். தாவா களங்களையும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல எம்ஏசிகள். அப்துல்லா பக்ஷ் அவர்கள் அவங்க நம்ம ஜமாத்தின் சார்பாக நடைபெறக்கூடிய இல்லங்கள்ல பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதீப் எம்ஏசி, கல்லிடை யாசிர், ஆஷிக் என்று இந்த மதரசாவிலிருந்து உருவான தாய்கள் இவங்க எல்லாருமே இப்ப பல நபர்கள் மாவட்டங்கள்ல தாயாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் சில நபர்கள் மண்டலத்தில் தாயாக, நிர்வாகிகளாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏதேனும் ஒரு விதத்தில் ஜமாத்தில் மக்கள் மத்தியில் சத்திய கொள்கை எடுத்துச் சொல்லக்கூடிய பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு அவசியம் இந்த கல்லூரி என்பது தாவா ரீதியாக நமக்கு அவசியத்திலும் அவசியமான ஒன்று என்பதை புரிய வைப்பதற்கு தான். சமீபத்தில் கூட லாக்டவுன் என்று நாம முடங்கி கிடந்த வேளையில தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக வீட்டில் முடங்கி கிடக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய நேரத்தை பயனுள்ள வகையில் கழித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான ஆன்லைன் நிகழ்ச்சிகளை ஜமாத்தின் சார்பாக வடிவமைத்து வெளியிட்டிருந்தோம்.
அந்த ஆன்லைன் நிகழ்ச்சிகளில் பெரும்பாலானவைகளை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நமது கல்லூரியில் பயின்று முடிந்த MASc மாணவர்களால் அந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது என்பதையும் இந்த நேரத்துல நாம நினைவில் கொள்ள வேண்டும். இப்படியான மதரசாவை நம்ம தொடர்ந்து நடத்துறதா இருந்தா நம்ம காலத்தோட இந்த மதரசா நின்றுடக்கூடாது. நம்ம மூத்தா போனாலும் இந்த கொள்கை பணி தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் சொல்லி அதன்படி வழிநடத்தக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் இந்த மதரசா தொடர்ந்து இருக்கணும். இந்த மதரசாவின் மூலம் பல்வேறு அறிஞர்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அதற்கு நமக்கு என்ன தேவை? பொருளாதாரம் தான் மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. 50 மாணவர்களுக்கும் மேலான 50க்கும் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள மாணவர்களை கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மதரசா, இதுல வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் யார் வருகிறார்கள்? ஓரளவு செல்வ வசதி படைத்தவர்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்களும் கூட பட்டப்படிப்பு எல்லாம் படித்துவிட்டு அவற்றை துறந்து அதற்கேற்ற பல வேலைகள் இருந்தாலும் கூட பல 1000 ரூபாய்களில் சம்பாதிப்பதற்குரிய வசதி வாய்ப்புகள் தங்களுக்கு இருந்த போதும் கூட அவற்றை துறந்து விட்டு மார்க்க கல்வி பயில வேண்டும், மக்களுக்கு ஏகத்துவ கொள்கை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு தாயாக உருவாக வேண்டும் என்கிற அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு நம்முடைய கல்லூரியில் வந்து பயின்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம சமகாலத்திலேயே பல ஆயிரக்கணக்கான ரூபாயை பெற்றுத்தரக்கூடிய அளவில் ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாம் அவர்கள் பெற்றும் கூட எனக்கு மார்க்க கல்வியை நான் தேர்வு செய்கிறேன் என்று சொல்லி மார்க்க கல்வியை பயில்வதற்கு வருகிறார்கள். ஏழை மாணவர்கள் வருகிறார்கள். அவர்களில் ஒரு மாணவருக்கு மாதத்திற்கு சுமார் 7000 ரூபாய், ஒரு மாணவருக்கு ஒரு மாதத்திற்கு சுமார் 7000 ரூபாய் வரையிலையும் செலவு இருக்கின்றது. ஒரு மாதத்திற்கு என்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால் ஒரு 4 லட்சம் என்கிற அளவுக்கு மொத்தமாக நம்ம மதரசாவுல, இஸ்லாமிய கல்லூரி மதரசாவுல அங்க இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் உண்டாகக்கூடிய ஒரு மாத கால செலவு என்று பார்த்தால், நிர்வாக செலவுலாம் இருக்குல்ல, மாணவர்களுக்கு தங்குமிடம், மாணவர்களுக்குரிய உணவு, எதுக்குமே நம்ம ஃபீஸ் வாங்குறது கிடையாது. வரக்கூடிய மாணவர்களின் சூழ்நிலையை நம்ம அறிகிறோம். அவங்களே இப்போ கல்லூரிய தேர்வு பண்ணாம வேறு வேறு பணிகள் அவங்க ஈடுபட்டு கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்கள் இதை விட பல நன்மைகளை பெற இயலும். அப்படியான ஒரு நிலையை துறந்து விட்டு வரக்கூடிய காரணத்தினால சமுதாய நலனை கருத்தில் கொண்டும் மார்க்க பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலையும் வரக்கூடிய மாணவர்கள்ட்ட நம்ம ஃபீஸ் வாங்க வேண்டாம், மக்கள்கிட்ட நன்கொடையை பெற்று அதன் மூலமே இந்த கல்லூரியை நடத்துவோம் என்று சொல்லித்தான் நன்கொடைகளை கொண்டு மட்டுமே இயங்கி கொண்டு இந்த மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஃபீஸ் வாங்குறது இல்லை. அப்போ ஒரு மாதத்திற்கு, அது போக ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குரிய செலவினங்கள் இருக்கிறது. இப்படி ஒரு மாதத்திற்கு 4 லட்சம் ரூபாய் வரையிலையும் இஸ்லாமிய கல்லூரி வகையில் நமக்கு செலவு ஏற்படுகிறது. அப்போ ஒரு வருடத்திற்கு எவ்வளவு ஆகும்னு பாருங்க. சுமார் ஒரு 50 லட்சம் ரூபாய் அளவுக்கு நமக்கு இந்த கல்லூரி வகையில ஒரு வருடத்திற்கு மட்டும் 50 லட்சம் ரூபாய் அளவிற்கு நமக்கு கல்லூரி வகையில செலவு இருக்கு. இந்த செலவை மக்கள் தரக்கூடிய ஜக்காத்தை நம்ம பயன்படுத்துவோமான கிடையாது. இஸ்லாமிய கல்லூரிக்கு என்று ஜக்காத்தை நாம் மக்களிடமிருந்து பெறுவது கிடையாது. அவங்க ஜக்காத்து தரேன்னு சொன்னா கூட இல்ல, நீங்க கல்லூரிக்கு ஜக்காத்து தர வேண்டியது இல்லை, நம்ம ஜமாத்தின் சார்பாக ஜக்காத் பெறுவதற்குரிய தகுதி பெற்ற பல நிறுவனங்கள் இருக்கு. சிறுவர் இல்லம் இருக்கிறது, முதியோர் இல்லம் இருக்கிறது, ஆண்கள் தாவா சென்டர் இருக்கிறது, பெண்கள் தாவா சென்டர், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தாமாக விரும்பி இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும்னு வர்றாங்கல்ல, அவங்களுக்குன்னு நம்ம சில நாட்கள் போதிக்கிறோம். அது போன்ற வகைகள், ஏழை மக்கள் இருக்கிறாங்க, அந்த வகைகளுக்கு நீங்க ஜக்காத்தை கொடுங்க, கல்லூரிக்கு நாங்க ஜக்காத்து வாங்குறது இல்லை என்பதை சிட்டா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப கல்லூரிக்கு இதுவரையிலும் நம்ம ஜக்காத்தை பெறுவதில்லை. அப்ப எதை பெறுகிறோம்? மக்கள் தாமாக தரக்கூடிய நன்கொடைகளை, அவர்களாக விரும்பி தரக்கூடிய நன்கொடைகளை வைத்துதான் இத்தனை வருட காலம் இந்த மதரசாவை கடும் சிரமத்தோடு நாம நடத்தி கொண்டிருக்கிறோம். இது லாக்டவுன் காலகட்டங்கள் தான், மக்கள் மத்தியில பொருளாதார நெருக்கடி இருக்கிறது என்பதெல்லாம் உண்மை. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய வீட்டு பொருளாதார நெருக்கடி என்பது நம்ம அதை சரி செய்வதும் சீர் செய்வதும் நமக்கு எவ்வளவு முக்கியமானதோ, அதுபோல் தௌஹீத் கொள்கையை மக்கள் மத்தியில் சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மதரசா, அந்த மதரசாவினுடைய சிரமத்தையும் நம்முடைய சிரமமாக கருதி கொண்டு தரக்கூடிய நன்மக்கள், தரக்கூடிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். அவங்கள கருத்துல கொண்டுதான் நம்ம இந்த மதரசாவினுடைய நிலவரத்தை நம்ம சொல்றோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெறுவதற்கு, எந்த விதமான தொய்வும் இல்லாமல் நடைபெறுவதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை, நன்கொடைகளை தாராளமான முறையில் இஸ்லாமிய கல்லூரி வகைக்கென்று நீங்கள் வாரி வழங்குங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அருள் செய்வான். கல்லூரி கல்வி வகைக்காக நாம் வழங்கக்கூடிய இந்த தர்மம் என்பது நம்முடைய மரணத்துடன் நின்று விடாது, நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக, நிலையான நல்லறமாக இந்த தர்மம் அமைந்துவிடும். அதை கவனத்தில் கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருளை பெறக்கூடிய விதத்திலே கல்லூரி வகைக்கு தாராளமான முறையில் வாரி வழங்குங்கள் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொண்டு இந்த தகவலை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமிய கல்லூரியுடைய கடந்த கால வரலாறுகள் குறித்தும்
தற்பொழுது அது அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சிகள் குறித்தும் சகோதரர் அப்துல் கரீம் நமக்கு எடுத்து சொன்னாங்க. அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒவ்வொரு துறையிலும் இன்று ஜமாத்திற்கு பயனளிக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லியிருக்கின்றார்கள். ஆய்வுகளிலே, தாவா பணிகளிலே, மாவட்ட மண்டல நிர்வாகங்களே அவருடைய பங்களிப்பு மிக பயனுள்ளது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். இஸ்லாமிய கல்லூரியுடைய இந்த பணிகள் தொய்வில்லாமல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நன்கொடை என்பது அவசியம். இஸ்லாமிய கல்லூரிக்கு ஜகாத் பணம் பயன்படுத்தப்படுவதில்லை, உங்களுடைய நன்கொடைகள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது. அதனுடைய செலவுகளையும் நமக்கு குறிப்பிட்டு காட்டி இருக்கின்றார்கள். உங்களால் முடிந்த பொருளாதார உதவிகளை இந்த ரமலான் மாதத்தில் வாரி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக மாநில பொருளாளர் அப்துல் ரஹீம் அவர்கள் முதியோர் இல்லம் சேவை நிறுவனம் குறித்த சேவைகளை இங்கு பதிவு செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள்மழை பொழியக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே ஜமாத்தினுடைய மார்க்க மற்றும் சமுதாய பணிகள் ஆகியவற்றை விளக்கி சொல்வது இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில மீஞ்சூரிலே ஜமாத்தின் மூலமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற அர் ரஹீம் முதியோர் ஆதரவு இல்லம் குறித்தான முக்கிய தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். பொதுவாகவே முதியோர்களை குறித்து, பெற்றோர்களை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்று குறித்து ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே சொல்லுகின்றான் என்று சொன்னால், உங்களிலே வயதான நிலையில பெற்றோர்கள் ஒருவரோ அல்லது இருவரோ இருந்து விட்டால் அவர்களை சீ என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா நமக்கு உபதேசம் செய்கின்றார். ஆனால் அப்படி கண்ணியமாக மதிக்கப்பட வேண்டிய ஒரு பெற்ற தாய் தந்தையரை வீட்டை விட்டு வெளியேற்றி நடுத்தெருவில அவர்களை விட்டுவிட்டு செல்லக்கூடிய மனித மிருகங்களாக உலா வரக்கூடிய சிலரும் சமுதாயத்திலே வாழதான் செய்கின்றார்கள். முதியோர்களை அவர்கள் பிள்ளைகள் தான் பராமரிக்க வேண்டும். ஆனால் ஈவு இரக்கம் இல்லாமல் அவர்களை தெருவிலே விட்டுவிட்டு சென்று விடுகின்ற காரணத்தினால், அல்லது இஸ்லாம் அல்லாத முஸ்லீம் அல்லாத இன்ன பிற சமுதாய மக்கள் நடத்தக்கூடிய இல்லங்களிலே சென்று தங்களுடைய ஈமானை அவர்கள் இழந்து விடுகின்ற காரணத்தினால் அவர்களை எடுத்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். மீஞ்சூரிலே 76, இதுல ஆண்கள் 37 பேரும் பெண்கள் 39 பேரும் அடக்கமாக இருக்கின்றார்கள். இந்த முதியவர்கள் தங்களுடைய வீடுகளில இருந்தால் அவர்கள் எப்படியெல்லாம் ஒரு பிள்ளை கவனித்துக் கொள்வார்களோ அது போன்ற அனைத்து விதமான ஒரு பராமரிப்பும் அவர்களுக்கு செய்யப்படுகின்றது. காலையில இட்லி, பொங்கல், வடை போன்ற டிஃபன் முதலாக மதியானத்தில வாரத்துக்கு 3 முறை மதிய உணவாக சிக்கன், மட்டன், பீஃப், இறா, முட்டை போன்ற வகைகளும் மற்ற நாட்கள்ல வெஜிடபிள் போன்ற தரமான உணவுகளும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அதே போல இரவு நேரங்களிலே அவர்களுக்கு இலகுவாக செரிக்கக்கூடிய வகையிலான டிஃபன் உணவுகள் வழங்கப்படுகின்றது. இது அவர்களுடைய உணவுல நாம வெளியிலிருந்து கூட எந்த உணவும் வாங்கி கொடுக்க கூடாது என்ற நிபந்தனை விதித்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் அந்த இல்லத்திலேயே சமையல் அறையை அமைத்து அங்கே நாம இதற்கென்று ஊழியர்களை வைத்து சமைத்து அவர்களுக்கு அவ்வப்போது சுட சுட நாம பரிமாறிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த முதியோர்களை எடுத்துக்கொண்டால் 76 பேரில நாம் எவ்வளவுதான் சிறப்பாக அவர்களை கவனித்தாலும் கூட பெத்தெடுத்த பிள்ளைகள் கைவிட்டு விட்டு வந்த காரணத்தினால் அந்த இயக்கத்திலேயே பலர் மனநிலையில பாதிக்கப்பட்டு ஏறக்குறைய 13 பேர்கள் ஒரு நிதானத்துல இல்லாம ஒரு அரை மனநிலை தடுமாற்றத்தோடு அவர்கள் இப்பொழுது நம்முடைய இல்லத்தில இருக்கின்றார்கள். இந்த 13 பேருக்கென்று நாம் சிறப்பான பல கவனங்களை எடுக்க வேண்டியிருக்கின்றது. தொடர்ச்சியாக அவர்களுக்கு அதுல ஒரு 10 பேரையாவது ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஒரு முறை அங்கே நமக்கு இருக்கக்கூடிய சொந்த ஆம்புலன்ஸ் வாயிலாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு உரிய சிகிச்சையை தொடராக கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இந்த 13 பேர் இருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஒரு மனநிலை தடுமாற்றம் இல்லாத மற்றவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால்,
அவர்களை நாம் தாயுள்ளத்தோடு நடத்தினாலும் கூட கைவிட்டு விட்டு சென்றவர்களில ஒரு சில பேர் சென்னையில இருக்கிறவங்க ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வந்து பார்த்துட்டு போனாலும் கூட 35 to 40 பேருக்கு நெருக்கமானவர்களை வந்து ஏனென்றே கேட்பது கிடையாது. குடும்பத்துடைய சூழல், சிக்கல், பிரச்சனை என்று பலதரப்பட்ட காரணங்களினால் கொண்டு வந்து பெற்றோர்களை விட்டு போனவர்கள் அந்த உறவுகள் கூட போன் போட்டு கூட விசாரிக்க அவர்கள் தயாராக இல்லை. நாம போன் போட்டு அவர்கள்ட்ட வந்து பேசுங்க என்று கொடுத்தாலும் கூட அதிலும் கூட அவர்கள் அந்த போன் வழியாக ஒரு ஆறுதலாக 4 வார்த்தைகள் பேசுவதற்கு கூட தயாராக இல்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சில முதியோர்கள் ஆரம்ப காலகட்டம் அவருடைய இளமையான காலகட்டங்களில் நல்ல பொருளாதாரத்தை ஈட்டி குழந்தைகளை நல்ல செல்வ நிலையில வளர்த்து படித்து பெரிய ஆளாக ஆக்கி அதுக்கப்புறம் அந்த குழந்தை அவர்களை வந்து கண்டுகொள்ளாமல் இங்க முதியோர் இல்லத்துல விடப்படுகின்ற அளவுக்கெல்லாம் முதியோர்கள் இப்போ நம்முடைய இல்லத்திலே இருக்கின்றார்கள். நல்ல நிலையில வாழ்ந்து பிறகு முதியோர் இல்லத்துல அவர்கள் இருக்கின்றவர்கள் எல்லாம் இப்ப நாம பராமரித்துக்கிட்டு வரோம். முதியோர் இல்லத்துலதான் கொண்டு வந்து நம்மளை விடுறாங்க என்பது கூட தெரியாம ஏமாற்றப்பட்டு விட்டுட்டு போறவங்களா இருக்கிறாங்க. நம்மள்கிட்ட வந்து என்ன செய்வாங்கன்னா, முதியோர்களை நாங்க பராமரிக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அவங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்திருக்கோம் என்றெல்லாம் சொல்லி அவர்களை கொண்டு வந்து தெரியாம அப்படி தள்ளிட்டு போகக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு கல்மனதோடு அந்த பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடிய நிலையை நாம பார்க்கின்றோம். அதிலும் குறிப்பாக வந்து இவர்களுடைய மருத்துவ சிகிச்சைக்கென்று நாம தனியாக வந்து கவனம் வந்து எடுக்கின்றோம். மாதத்துக்கு ஏறக்குறைய 4 to 5 முறை அதற்காக ஒரு மருத்துவ குழு ஒன்று செய்து நம்முடைய இல்லத்திற்கே வந்து முதியோர்களை உரிய முறையில நாம வந்து செக் பண்ணி அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு என்பதை அவ்வப்போது கண்காணித்து கொண்டே இருக்கின்றோம். நிரந்தரமாக ஒரு நர்ஸ் என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் காலையிலும் மாலையிலும் வந்து அவர்கள் சரியான முறையில மருந்து மாத்திரைகள் எடுக்கின்றார்களா என்பதை கண்காணிப்பதற்கென்று மொத்த முதியோர் இல்லத்துக்கும் ஒரு நர்ஸை நாம நியமித்திருக்கின்றோம். இது அல்லாமல் 16 ஊழியர்கள், 8 நிரந்தர ஊழியர்கள், 8 தற்காலிக ஊழியர்கள், தூய்மைப்படுத்துவதற்கென்று தனியாக பலதரப்பட்ட பணிகளுக்காக 6 ஊழியர்கள், இப்படி அவர்களுக்கென்று சமையல் செய்வதற்கென்று தனியாக, பொருட்கள் வாங்குவதற்கென்று தனியாக, அந்த கணக்கு வழக்குகளை பராமரிப்பதற்கென்று ஒருவர் தனியாக, மொத்தமாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவதற்கென்று ஒரு மேனேஜர், வாட்ச்மேன் என்று ஒரு நிறுவனமாக நாம அந்த முதியோர் இல்லத்தை ஒரு திட்டமிட்டு அழகான முறையில கொண்டு போய் கொண்டு இருக்கின்றோம். துணி துவைக்கின்ற அந்த பொறுப்பு கூட பெரியவர்களுக்கு அந்த முதிய நிலையில அவங்க துணியை துவைச்சா அவர்களுக்கு ஏதாவது சிரமங்கள் ஏற்படும் என்பதற்காக அதுல ஒரு ஏறத்தாழ 40 to 45 பேருக்கு நெருக்கமானவருடைய துணிகளை துவைப்பதற்கென்று தனியாக ஒரு ஆளை வைத்து நாம அவர்களை பராமரித்து வருகின்றோம். பெருநாள் போன்ற நேரங்கள் அதற்கென்று தனியாக அவர்களுக்கு புத்தாடைகளை 2 செட்டு செய்வோம், ஒவ்வொரு பெருநாளைக்கும் எடுத்து கொடுக்கிறோம். ஆக 4 துணி செட்டுகள் அவர்களுக்கென்று நாம அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் மேலாக அவர்களுக்கு என்று மார்க்க உபதேசங்கள் நம்முடைய இந்த அனைத்து சமுதாய பணிகளுடைய பின்னணியில கிரியா ஊக்கியாக எதிர்க்கின்றது என்று சொன்னால், முக்கிய நோக்கமாக எதிர்க்கின்றது சொன்னால், அந்த மறுமை வாழ்க்கையில அவர்கள் வந்து சுவனத்தை அடைய வேண்டும் என்ற தாவா பணியை நோக்கித்தான் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில அவர்களுக்கு என்று என்ன செய்யறோம், தாய்களை வைத்து நாம தாவா அங்க செய்யப்படுகின்றது. அங்கே ஒரு தொலைக்காட்சி வாயிலாக அவர்களுக்கு நல்ல பேச்சாளர்களுடைய அந்த உரைகள் எல்லாம் போட்டு காட்டப்படுகின்றது. அதனுடைய வாயிலாக இப்ப எந்த அளவுக்கு அங்க உள்ளவர்களுடைய நிலைமைகள் மாறி இருக்கின்றது சொன்னால், இணை வைப்பிலே இருந்தவர்கள், சிறுக்கிலே இருந்தவர்கள், தர்கா வழிபாட்டுக்கு போனவர்கள் இன்றைக்கு ஏகத்துவ சிந்தனையோடு அங்க என்ன செய்யறாங்க, 5 நேரம் தொழுது கொண்டு இறைவனை தியானம் செய்து கொண்டு அருகமையில இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு 5 நேரம் ஜமாத்திற்கு நடந்து சென்று தொழக்கூடிய அளவுக்கு உடற்பயிற்சி அவர்கள் செய்வதற்குண்டான வாய்ப்பு வசதிகளோடு அங்கே மார்க்க விஷயங்களையும் சேர்த்து நாம் குடிக்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஒரு நிம்மதியான கடைசி காலங்களில பிள்ளைகள் விட்டுட்டு போன கவலையை தவிர்த்து அவர்களுக்கு அனைத்து விதமான நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலை நாம அங்க வந்து உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம். அதிலும் இல்லாம கவுன்சிலிங் அவர்களுக்கு தேவைப்படும். எவ்வளவு ஒரு சூழல் இருந்தாலும் கூட ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம், திடீர்னு பல செய்யலாம் நினைச்சு பார்த்து ஒரு பெரியவர்கள் வந்து அழுகுவார்கள், கண்ணீர் விடுவார்கள். அப்ப அவர்களுக்கு ஆறுதல் படுத்துவதற்கென்றே என்ன செய்யறோம், கவுன்சிலர்களை வைத்து மார்க்க ரீதியான அவர்களுக்கு அப்ப தேவையான குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை எல்லாம் சொல்லி அவர்களை நிதானப்படுத்தி அவர்களை யதார்த்தமான நிலைக்கு கொண்டு வருவதற்கென்று அதற்காக கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அதற்கென்று தனியான ஏற்பாடுகள் எல்லாம் அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இது மாதிரியான பணிகள் எல்லாம் செய்கின்ற நிலையில ஒட்டுமொத்தமாக ஒரு முதியோருக்கு இந்த நிறுவனங்கள் அனைத்தையுமே நாம மக்கள் தரக்கூடிய
ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வைத்துக் கொண்டுதான் நாம நடத்தி கொண்டு வருகின்றோம். ஒரு முதியோருக்கு ஒரு மாதத்திற்கு 8692 ரூபாய் இந்த வகையில செலவாகின்றது. அப்ப ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு ஒரு முதியோருக்கு 1,04,305 ரூபாய்கள் ஒட்டுமொத்தமாக செலவாகின்றது. அப்போ ஒரு வருடத்துக்கு நீங்க எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் சொன்னால் 76 முதியோர்கள் இருக்கும் போது கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய்க்கு நெருக்கமான அளவு பராமரிப்புக்கென்ற அந்த உணவு வகைக்கு, அவர்களை பராமரிக்கக்கூடிய வகைக்கு என்றே ஒரு பெரும் தொகைகள் செலவாகின்றது. இந்த லாக்டவுன் போன்ற காலகட்டத்திலே கூட நாம் இந்த முதியோர்களில் என்ன செய்யலாம், அவங்க வீட்டுகளுக்கு அனுப்பாம, ஏன்னா அந்த தொற்று எங்கேயும் பரவிடக் கூடாது என்பதற்காக அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு வேண்டிய அனைத்து விதமான உணவுகளிலும் எந்த குறையும் வந்துவிடாமல் அவர்களை ஒரு குழந்தையை தாய் பராமரிப்பதை போல அவர்களை நாம பராமரித்து வருகின்றோம். அதில் உள்ள முதியோர்கள் சில நேரங்களில என்ன செய்வாங்க, அவங்க உண்மையிலே அப்படிதான் ஆகி போயிட்டாங்க. இப்ப ஒரு குழந்தைய மாதிரி அவங்க ஆகி போய் என்ன செய்யறாங்க, ஒரு கழிவறைக்கு போகுவாங்க, மலம் கழித்து விட்டு தண்ணி ஊத்த மாட்டாங்க, அப்படியே வந்துருவாங்க. அப்புறம் போயிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த கழிவறையுடைய கதவுகளை மூட மாட்டாங்க, குழாயை திறந்து விட்டுட்டு குழாயை மூடாம வந்துருவாங்க, திடீரென்று கீழே தடுமாறி விழுந்து விடுவார்கள். இது மாதிரி அனைத்தையுமே என்ன செய்வாங்க, படுக்கையில திடீர்னு சிறுநீர் கழிச்சிருவாங்க, திடீர்னு கோவப்பட்டு கத்துவாங்க, அவங்களுக்குள்ளேயே 2 பேருக்குள்ள திடீரென்று என்ன செய்யும்னாக்கா கோவப்பட்டு அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. இப்படி ஒரு பெரியவர்கள் வீட்டுக்குள்ள இருந்தால் அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, சில நேரங்களில் முகம் சுழிச்சிருவாங்க. ஆனா நாம 70க்கும் மேற்பட்ட முதியோர்களை ஒரே இடத்துல வைத்தும் கூட அவர்களுக்கு எந்த முகச்சுளிப்பும் காட்டி விடாமல் அவர்களை இறைவனுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக, அவர்கள் தரக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்களை கூட அல்லாஹ்விடத்துல கூலியை எதிர்பார்த்தவர்களாக தாயுள்ளத்தோடு நாம் அவர்களை பராமரித்து வருகின்றோம். அதற்காகத்தான் இந்த பொருளாதாரங்களை எல்லாம் நாம ஜமாத்தினுடைய சார்பாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பின் மூலியமாக இது சிறப்பாக நாம நடத்தி வருகின்றோம். அப்ப இந்த முதியோர்களை பராமரிப்பது என்பது அல்லாஹுக்கு இணை வைப்பதும் பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதும் என்பது பெரும்பாவம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். பெற்றோர்களை கைவிட்டு விட்டவர்களை தெருவில விட்டு விடாமல் அவர்களுடைய மரணம் வரையிலும் அவர்கள் ஈமானோடும் அவர்கள் நல்ல ஒரு நிலையிலும் அவருடைய வாழ்க்கை கழிய வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த இல்லம் நடத்தப்படுகின்றது. இதற்கான பொருளாதாரம் என்பது ரமலானுடைய மாதங்களிலே தான் நம்ம பெரும்பாலும் வசூல் செய்வோம். ஆனா இந்த லாக்டவுன் போன்ற நேரங்களில அதற்கான பொருளாதாரம் திரட்டுவதிலே அதற்கென்று வசூலகர்கள் போகுவதற்கு கூட வாய்ப்பு இல்லாமல் ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே மாதிரி இந்த பொருளாதாரத்தை கடந்த ஆண்டுகள்ல இதுக்கு முன்னாடி தந்தவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இதற்காக பலதரப்பட்ட பொருளாதாரங்களை இறைவனுடைய பாதையில வாரி வழங்கி இருக்கின்றார்கள். ஆனா இந்த வருடத்தினுடைய சூழலை கவனித்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில நமக்குண்டான தேவைகளில ஜக்காத்துடைய பங்குகளில நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு ஒரு பங்குகள் நாம் எப்படி செலவழிக்கின்றோமோ அது போல இந்த முதியோர்களுக்குண்டான ஒரு பராமரிப்புக்குண்டான செலவையும் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் சமுதாய பொறுப்பு நம்ம அனைவருக்கும் உண்டு. இது குறிப்பிட்ட ஒரு ஜமாத்துக்குரியதல்ல, இது ஒரு சமுதாயத்துக்குரிய கடமை என்பதை உணர்ந்து இதுல நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும். சிரமத்துக்கு மட்டில செய்யக்கூடிய தர்மம் தான் சிறந்த தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில உங்களுடைய பொருளாதாரங்களை, உங்களுடைய உறவினருடைய பொருளாதாரங்களை நீங்கள் ஜக்காத்தாகவோ நன்கொடையாகவோ பெற்று இந்த வகையில செலவழிக்குமாறு ஜமாத்துடைய சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது அல்லாம ஜமாத்துடைய சார்பாக தாவா சென்டர்கள், ஆண்கள் இஸ்லாத்தை ஏற்றாலோ பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றாலோ அல்லது மார்க்கத்தினுடைய அடிப்படையே தெரியாமல் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக இருந்தாலோ இவர்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் ஆண்களுக்கான தாவா சென்டர் மதுரையில திருமங்கலம் சமத்துவபுரத்தில அதற்கான தாவா சென்டர் நாம நிறுவி நடத்திக்கிட்டு வரோம். அதே மாதிரி மதுரையில பெண்களுக்கான தாவா சென்டர் நடத்தி கொண்டு வருகின்றோம். இந்த தாவா சென்டர்ல தொடர்ச்சியாக இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவர்கள் அங்கே படிக்கிறாங்க. படிக்கக்கூடிய அவர்களுக்கு உண்டான அடிப்படை இஸ்லாமிய கல்விகள் அவர்களுக்கு போதிக்கப்படுகின்றது, தொழுகை முறைகள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இஸ்லாத்தை முழுவதுமாக பேணி பாதுகாப்பதற்கு தேவையான வாழ்க்கைக்கான ஒரு முக்கிய இஸ்லாமிய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை தகவல்கள் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கால அவகாசம் என்பது 45 நாட்களாக நாம வைத்திருக்கிறோம். முன்னாடி 3 மாதங்களாக இருந்தது. நீண்ட நெடிய காலங்கள் தொடர்ச்சியாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அந்த கல்வி கற்க முடியாது என்கின்ற சூழல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த 45 நாட்களிலே அந்த பாடத்திட்டத்தை எளிமைப்படுத்தி நாம கொடுத்திருக்கின்றோம். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சுன்னத்து செய்கின்ற அந்த ஒன்றும் அவர்களுக்கு செய்யப்படுகின்றது. கெஜெட்ல பெயர் மாற்றம் செய்வது,
இது போன்ற எல்லாத்தையும் முறையாக நாம அவர்களுக்கு செய்து விடுகின்றோம் இந்த காலகட்டத்துக்குள்ளேயே. அப்ப இந்த ஒரு தாவா பணியில ஈடுபட்டு யார் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அவர்கள் தங்களுடைய ஊர்களுக்கு சென்றாலும் கூட அதிலே சிலர் இறைவனுடைய அருளால் இப்ப தாயிகளாக கூட ஜமாத்துல அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். ஒரு சிலர் ஜமாத்தினுடைய நிர்வாக மட்டத்தில் இருக்கின்றார்கள். ஒரு சிலர்கள் தங்களுடைய தொழில்துறைகள் என்று சென்றாலும் கூட மார்க்கப்பற்றோடு அவர்கள் பயணம் செய்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் இறை அவர்களால் ஜமாத்திலிருந்து செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த தாவா சென்டர்களை குறிப்பாக முஸ்லிம்களாக இருந்தால் நாம் அவர்களுக்கு ஜக்காத்துடைய தொகையை வாங்காம உணவுக்கென்று அவர்களுக்கு எடுத்த 2500 ரூபாய் வாங்கித்தான் முஸ்லிம்களை நாம் இந்த தாவா சென்டர்ல சேர்க்கிறோம். முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நாங்க முழுக்க ஜக்காத்துடைய தொகைகளில் தான் நீங்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துத்தான் இந்த நிறுவனங்கள் நடந்து கொண்டு வருகின்றது. 11,500 ரூபாய்கள் 45 நாட்களுக்கு ஒரு நபர்களுக்கு செலவாகின்றது. அந்த தொகைகளை நீங்க இந்த ரமலானுடைய மாதத்துல இது ஜக்காத்துக்கு தகுதியானது, இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதும் ஜக்காத்தினுடைய தகுதிகளில் ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் அதிகம் தகுதி படைத்த இவர்களுக்கு உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் வாரி வழங்குங்கள். மென்மேலும் இது போன்ற தாவா பணிகளை இறை அருளால் நாங்களும் ஊக்கமாக செய்வதற்கு உங்களுடைய பொருளாதாரங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த உதவி என்பது சதகுத்துல் ஜாரியாவாக தொடர்ந்து வரக்கூடிய நன்மையை தொடர்ந்து வரக்கூடிய கல்விக்குண்டான ஒரு நன்மையாக இது அமையும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கூறி ஆண்கள் பெண்கள் தாவா சென்டருக்கு உங்களுடைய பொருளாதாரங்களை ஜக்காத் என்கின்ற வகையில வாரி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதியோர் இல்லம் சேவை நிறுவனத்தில் செய்யப்படக்கூடிய அனைத்து பணிகளையும் அவர்கள் கவனிக்கப்படக்கூடிய முறைகளையும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு வீட்டில் ஒரு முதியவர் இருந்தாலே அவரை கவனிப்பது சிரமம் என்று உள்ள சூழ்நிலையில் 70க்கும் மேற்பட்ட முதியவர்களை வைத்து அவர்கள் மனம் நோகாமல் அவர்களுக்கு மருத்துவ உதவியோடு அனைத்து உதவிகளையும் இந்த சேவை நிறுவனம் வாயிலாக செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் பட்டியலிட்டார்கள். இந்த பணிகள் தொய்வில்லாமல் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதார பங்களிப்பு அவசியம் என்பதையும் எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். உங்களுடைய பொருளாதாரங்களை இந்த ரமலான் மாதத்திலே வாரி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள். அடுத்தபடியாக அத்தக்வா இப்னு மதர்சா குறித்த செயல்பாடுகளை டிஎன்டிஜே பேச்சாளர் கோவை ரஹ்மத்துல்லா அவர்கள் எடுத்து சொல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் பல சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக பல்வேறு சேவை நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. அதிலே ஒன்று அத்தக்குவா ஹிஃபுல் மதரசா திருச்சியிலே இயங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள். இந்த மதரசா நடத்தப்படுவதனுடைய சில விவரங்களை, அதன் நோக்கங்களை, அதன் முக்கியத்துவத்தை நாம் உங்களுக்கு விளக்குவதற்குத்தான் இந்த பதிவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்திலே இறைவன் தரப்பிலிருந்து வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியாக திருமறை குர்ஆன் வசனங்கள் இறக்கி அருளப்பட்டன. அந்த வசனங்களை எப்படியாவது மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டுமே என்று ஆர்வத்தின் உச்சத்தின் காரணத்தினால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓத நபிகளாரும் அவசரப்பட்டு தங்களுடைய நாவை அசைத்தார்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் கூறினான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லி தஅஜல பிஹி. நபியே, அவசரப்பட்டு உம்முடைய நாவை அசைத்து கொண்டு இருக்காதீர்கள். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. திருக்குர்ஆனை ஒன்று திரட்டுவதும் அதை ஓத வைப்பதும் நம்மீது கடமையாக இருக்கிறது. நாம் அதை நிறைவேற்றுவோம். ஃபஇதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா. எனவே நாம் ஓதுகிற பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை ஓதுகிற பொழுது அந்த ஓதுதலை மட்டும் நீங்கள் பின்தொடருங்கள். சும்ம இன்ன அலைனா பயானா. பிறகு
அதற்கு விளக்கமளிப்பதும் நம் மீது உள்ளது, நாம் பார்த்து கொள்வோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குரானை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் காட்டிய பொழுது, அவசரப்பட்ட பொழுது, அது ஜிப்ரீல் ஓதுகிற பொழுதே ஆட்டோமேட்டிக்கா நபிகளாரின் உள்ளங்களுக்கு பதிவாகிவிடும் என்பதாக அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனனம் செய்த அந்த வசனங்களை எல்லாம் சஹாபாக்களுக்கு சொல்வார்கள். சில நபித்தோழர்கள் அதை எழுதி வைத்துக் கொள்வார்கள், சில நபித்தோழர்கள் முழுமையாக மனப்பாடம் செய்து கொள்வார்கள். அப்படி மனப்பாடம் செய்த சஹாபாக்கள், திருக்குரானை உள்ளத்தில் சுமந்த ஒரு தலைமுறையினர் அந்த காலத்திலே இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வேதத்தை இறுதி நாள் வரைக்கும் பாதுகாப்பதாக சொல்லி இருக்கிறான். இந்த வேதத்தை போன்று உலகத்திலே யாரும் எந்த ஒரு சூறாவை அத்தியாயத்தை கூட கொண்டு வர முடியாது என்று சொல்லுகிறான். இந்த வேதத்தை உரசி பார்க்கின்ற பொழுது இது இறைவனின் வேதம்தான், இது முரண்பாடற்றது, அனைத்து காலத்திற்கும் பொருந்தக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து வருகிறோம். இப்படிப்பட்ட இறை வேதம் என்றென்றும் அழியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மனிதர்களின் உள்ளங்களில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது பாதுகாப்பதற்கு பொறுப்பேற்றிருக்கின்றான். திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிற பொழுது பல் ஹுவ ஆயாத்தும் பையினாத், இவை தெளிவான வசனங்கள், ஃபி சுதூரில்லதீன ஊத்துல் இல்ம், கல்வி வழங்கப்பட்டவர்களின் உள்ளங்களிலே இருக்கின்றன என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நபிகளாரின் உள்ளங்களில் இருந்த வேத வரிகள், நபி தோழர்களின் உள்ளங்களில் இருந்த வேத வரிகள், அதற்கு பிறகு நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு இந்த வேத வரிகளை சுமப்பவர்கள் யார் என்று வருகிற பொழுது அதை சுமக்கக்கூடியவர்கள் சஹாபாக்கள். அவர்களை கொலை செய்து விட்டால் இதோடு இந்த இறைவேதம் முடிக்கப்பட்டுவிடும், இதற்கு அத்தியாயம் எழுதப்பட்டுவிடும் என்ற எதிரிகளின் சூழ்ச்சியின் விளைவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி காலத்திலே திருக்குரானை மனப்பாடம் செய்தவர்களை பார்த்து கடுமையான கொலைவெறி தாக்குதலை நடத்துகிறார்கள். ஒரு யுத்த களத்திலே திருக்குரான் மனனம் செய்தவர்களாக அதிகம் கொல்லப்படுகிறார்கள். இப்படியே அதிகமாக கொல்லப்படுவார்களேயானால் இந்த குரானை மனனம் செய்தவர்கள் மிக மிக அரிதாகி விடுவார்களே. இது அனைத்து மக்களுக்கும் சென்றடைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்து விடுமே. எத்தனையோ பேர் மனனம் செய்திருக்கிறார்கள் என்றால் எத்தனையோ இடங்களுக்கு தொழுக வைப்பார்கள், எத்தனையோ பேரை மனனம் செய்ய வைப்பதற்கு உருவாக்குவார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன கவலைப்பட்டாங்க, இந்த மனனம் செய்தவர்கள் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போனாங்கன்னா இருக்கக்கூடியவர்களை வைத்து திருக்குரானை பல்வேறு மக்கள் அறிந்து கொள்வதற்கான சாத்தியம் குறைஞ்சுவிடும். அப்ப என்ன செய்யலாம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்துல போய் இதற்கு ஒரு ஏற்பாடு செய்யணும் என்று கவலைப்பட்டார்கள். இதை எழுத்து வடிவிலே தொகுத்து விடலாமே என்று யோசனை சொன்னார்கள். பிறகு திருக்குரானை எழுத்து வடிவிலே தொகுத்தார்கள். இன்றைக்கு உலகெங்கிலும் கோடிக்கணக்கான பிரதிகள் மூலம் பல கோடிக்கணக்கான மக்கள் திருக்குரானை அன்றாடம் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஏற்கனவே ஓதி உள்ளங்களில் சுமந்தவர்கள் வழியாக திருக்குரானை அறிந்து கொள்வதை விட தெரிந்து கொள்வதை விட மக்கள் அதிகம் இந்த எழுத்து பிரதிகளால் பார்த்து ஓதிக்கொள்வது அதிகமாகி இருக்கிறது என்றால், அதிகப்படியான மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த நபித்தோழரிடம் இருந்தது. அந்த விளைவின் காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகெங்கிலும் இந்த திருமறை குரான் பிரதிகளாக சென்றடைந்திருக்கிறது. இப்படி நல்லுளம் கொண்டவர்கள் ஒவ்வொரு தலைமுறையிலுமே உருவாகிறார்கள். எப்படிப்பட்ட நிலை, சமூக வலைத்தளங்கள் தொழில்நுட்பங்கள் முன்னேற்றம் அடைகின்ற காலகட்டங்களில் பலதரப்பான இந்த மார்க்க தொடர்புள்ள மக்கள் என்ன யோசிக்கின்றார்கள், இதே குர்ஆனை நாம் ஒரு சிடிக்கள் வழியாக, டிவிடிகள் வழியாக, ஒரு பென்ட்ரைவ் வழியாக, மெமரி கார்டு வழியாக, இணையதளங்கள் ஊடாக மக்களிடத்திலே பரப்ப வேண்டும் என்று வசனங்களாக அதற்கு மொழிபெயர்ப்போடு அத்தியாயங்களோடு என்று பல வகைகளில் மக்களிடத்திலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி குர்ஆனை உலகெங்கிலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்கள் ஆர்வத்தோடு செய்து கொண்டிருப்பதை போல இதே குர்ஆன் வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வி அறிவு வழங்கப்பட்டவர்களின் உள்ளங்களில் பாதுகாப்பதாக சொல்கிறானே, அந்த கல்வி அறிவு வழங்கப்பட்டவர்கள் யார்?
அவர்களுடைய உள்ளங்களில் இந்த குர்ஆன் எப்படி ஒன்றிணைகிறது, அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வியாக இல்லாமல் அந்த கல்வி அறிவு வழங்கப்பட்டவர்கள் வேறு யாரும் இல்லை, அவர்கள் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள். அவர்களின் உள்ளங்களில்தான் இந்த வேத வரிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். எல்லா தலைமுறை மக்களிடத்திலே எல்லா இடங்களிலும் இந்த இறைவேதம் திருக்குர்ஆன் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். இது ஒரு உரைகள். இந்த உரைகள் அவர்களுக்கு இருக்குமானால் நேர்வழி எது தீயவழி எது என்பதை உரசி பார்த்து விடுவார்கள். இதை எல்லா மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக திருக்குர்ஆன் மாநாடு நடத்தப்பட்டது. இந்த மாநாடு வெறுமனே குர்ஆனில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை அறிமுகங்களாக வெளிப்படுத்துகின்ற மாநாடாக இருந்துவிடக்கூடாது. குர்ஆன் உலகத்திற்கு எதையெல்லாம் சொல்லுகிறது என்பதை ஒவ்வொரு ஊர்களிலும் துண்டு பிரசுரங்கள் வாயிலாக, பொதுக்கூட்டங்கள் வாயிலாக, தெருமுனை கூட்டங்கள் வாயிலாக, வீடு வீடாக சென்று குர்ஆனை பற்றி எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக மக்களை உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டது. கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் அதற்கு முன்னதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பட்டி தொட்டி கிராமங்களிலும் குர்ஆனை பற்றிய ஒரு விழிப்புணர்வை வீடுதோறும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை அல்லாஹ்வின் பேரருளால் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். கிளை மக்கள் செய்திருக்கிறார்கள். அவ்வளவு சிரமப்பட்டிருக்கிறார்கள். அந்த பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், தெருமுனை கூட்டங்களாக இருக்கட்டும், அவ்வளவு களப்பணி ஆற்றி இருக்கிறார்கள். அதனுடைய விளைவு என்ன? அந்த மாநாட்டில் கண்காட்சிகளாக இந்த குர்ஆன் உலகத்திற்கு அரசியலை பற்றி எப்படி சொல்கிறது, கடவுள் கொள்கை எப்படி சொல்கிறது, பெண்ணுரிமை பற்றி என்ன சொல்கிறது, அதே போல சமூக கொடுமைகளை எப்படி ஒழிக்கின்றது, இந்த திருக்குர்ஆன் மூட பழக்க வழக்கங்களை எப்படி தகர்க்கிறது என்று, குர்ஆன் மனிதகுல வழிகாட்டியாக எப்படி இருக்கிறது என்று பல வகையான அந்த கண்காட்சி நடத்தப்பட்டது. இதையும் ஒரு சாரம்சமாக வைக்கப்பட்டதோடு இன்னொரு பணியாக இந்த வேத வரிகளை தமிழகத்திலே எத்தனை பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள், சரளமாக வாசிக்கின்றார்கள், அழகிய முறையில் ஓதுகிறார்கள், அதில் உள்ளத்தில் ஏந்தி மனனம் செய்திருக்கிறார்கள் என்று இளம் பிஞ்சுகளை, அந்த இளம் தலைமுறையினரை நாம் கணக்கெடுக்க வேண்டும். அவர்களுக்கென்று ஒரு போட்டி வைக்க வேண்டும் என்று சொல்லி தமிழக அளவிலே கிளைகள் தோறும், மாவட்டங்கள் தோறும், மண்டலங்கள் தோறும், மாநில அளவில் குர்ஆன் கிராத் போட்டி மற்றும் திருக்குர்ஆன் மனன போட்டி நடத்தப்பட்டது. அதில் தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் ஒவ்வொரு பட்டி தொட்டி கிராமங்களிலிருந்து குர்ஆனை மனனம் செய்தவர்கள், சிறிய சிறிய சூறாக்களை மனனம் செய்தவர்கள், ஒவ்வொரு பருவத்திற்கும் ஓரளவிற்கு மனனம் செய்தவர்கள் அந்த கிராத் போட்டிகளில் பங்கு பெற்றார்கள். அப்ப ஜமாத்து பார்க்கிறது, இவ்வளவு முஸ்லிம்கள் வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் இந்த குர்ஆனை ஓதுபவர்கள் என்று ஒரு ஊரில் எடுத்துக்கொண்டால் அதில் இளம் தலைமுறையினர்ல 90% குர்ஆனை ஓதாதவர்களாக இருக்கிறார்கள். 10% ஓதுகிறார்கள். அந்த 10%த்திலும் 2% பேர் தான் மனப்பாடம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதுல ஒரு ஊரில் 1000 அல்ல 10,000ற்கு ஒருவரோ இருவரோ தான் குர்ஆனை முழுமையாக மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், அதற்கு முயற்சிக்கிறார்கள். ஆக இப்படி ஒரு மாநிலத்தில் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும் என்று ஆர்வப்படுபவர்கள் கிட்டத்தட்ட முஸ்லிம் சமுதாயம் இதே தமிழகத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அதுல 1% என்பது 1 லட்சம் பேர். 1 லட்சம் பேர் இந்த குர்ஆனை மனப்பாடம் செய்கிறார்களா? இல்லை. 10,000 பேர் செய்கிறார்களா? அதுவும் இல்லை. 5,000 பேர் செய்கிறார்களா? அதுவும் இல்லை. கிட்டத்தட்ட தமிழகத்தின் எல்லா மதரசாக்களிலும் வைத்து பார்த்தால் ஒரு 1000லிருந்து 2000 பேர் குர்ஆனை மனனம் செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள். எவ்வளவு பேர்ல? 1 கோடி பேர்ல 1% கூடவா நம்ம சமுதாயம் குர்ஆனை மனப்பாடம் செய்யல என்கின்ற கவலை. இதே நிலை தொடருமானால் சினிமாக்கள், ஆடல் பாடல், இசை கச்சேரிகள், இன்ன பிற நிகழ்ச்சிகள், சமூக வலைத்தளங்களில் உள்ள நிகழ்ச்சிகள், இவற்றையெல்லாம் கவனித்து ஒரு பக்கம் உலக கல்வி, அதில் பலதரப்பட்ட முன்னேற்ற வாழ்க்கையை நோக்கி அந்த உலக ரீதியான முன்னேற்றங்களை எதிர்பார்த்து அந்த முயற்சிகள் இவையெல்லாம் போய் இந்த குர்ஆன் மனனம் செய்வதற்கென்று இந்த தலைமுறையினர்ல யார் உருவாக்கப்பட போகிறார்கள் என்ற ஒரு கவலை வருகிறது. அந்த நேரத்தில் பார்த்தா இந்த மாநிலத்தில், தமிழகத்தில், தமிழ் பேசும் மக்களிடத்துல குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய காரிகள் உருவாகுவதில் மிகப்பெரிய தோய்வும் பின்னடைவும் ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம்.
அதனுடைய விளைவுதான் ரமலான் மாதங்களில் ஏற்படுகிற ஒரு பற்றாக்குறை. வட மாநிலங்களிலிருந்து திருக்குரானை மனப்பாடம் செய்தவர்கள் தமிழகத்திற்கு வருகிறார்கள். இங்கே வந்து ரமலான் மாதம் தொழ வைக்கிறார்கள். இன்ன பிற மாதங்களிலும் பள்ளிவாசல்களில் முஅத்தினாகவும் இமாமத்து பணிகளும் ஏற்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் தொழ வைக்கக்கூடிய இடங்களில் வருகிற பொழுது திருக்குரானை எப்படி மனனம் செய்ய வேண்டும், திருக்குரானில் உள்ள சஜிதா திலாவத்துகள் என்ன, திருக்குரானுடைய ஓத வேண்டிய தஜ்வீது முறை, மார்க்கம் அனுமதித்த தஜ்வீது முறைகள் என்ன, நாம் எந்த கொள்கையில் இருக்க வேண்டும், அந்த தௌஹீது சிந்தனை என்ன என்பதை பற்றி அறியாமையிலே மனப்பாடம் செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த தௌஹீதின் பால் விளக்கம் அளித்து தெளிவுபடுத்த வேண்டிய நெருக்கடியும் நமக்கு இருக்கிறது. தவறான கொள்கையில் உள்ளவர்களாகவும் இங்கே வந்து இங்கே தௌஹீது மக்களுக்கு இவர்கள் இமாமத்து செய்யக்கூடிய நிலையில் இருப்பதையும் பார்க்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் திருக்குரானை மனனம் செய்கின்ற ஒரு இளம் தலைமுறையினரை நாம் உருவாக்க வேண்டும். அந்த தலைமுறை நம்முடைய பிள்ளைகளாக ஏன் இருக்கக்கூடாது என்கின்ற கேள்விக்கான பதிலாகத்தான் அத்தக்குவா ஹிஃபுல் மதரசா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தால் கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. திருக்குரான் மனப்பாடம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் உடனடியாக அப்ளை பண்ணுங்க நம்ம கேட்டோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் அப்ளை பண்ணாங்க. அதில் ஒரு 28 பேர் தேர்வு செய்யப்பட்டார்கள். அந்த 28 பேர் கடந்த ஆண்டு கல்வியை முடித்திருக்கிறார்கள், குரான் மனன பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளில் 28 பேரில் ஒரு 23, 24 பேரும் தங்களுடைய இல்லங்களில் குரானை மனப்பாடம் செய்து கொள்ள முயற்சி எடுப்பதோடு சேர்த்து உலக கல்வியில, ஆங்கில வழி கல்வியில பள்ளிக்கூடத்தில் பயின்று வருகிறார்கள். இப்ப நம்ம என்ன செய்யறது? 3 வருஷம் இங்க வந்து படிச்சுட்டு போயிரு, உலக கல்வியை அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டா இந்த சிறு பிள்ளைகளுக்கு உலக கல்வியுடைய தொடர்பும் முறிந்து போய்விடுமே. அந்த நிலைக்கு நம்ம தள்ளிடக்கூடாதே என்ற விஷயத்தையும் கவனத்தில் கொண்டு அவர்களுக்கு உலக கல்வியும் மார்க்க கல்வியுமாக குரான் மனன கல்வியும் போதிக்கப்பட்டு இரண்டும் சேர்த்து நடத்தப்பட்டு வருகிறது. இது ஓராண்டுகளாக இப்படி ஒரு மதரசா இயங்கி வருவது மக்களிடத்தில் முறையாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டதனுடைய விளைவு இந்த ஆண்டு எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து 300க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்துறாங்க, வற்புறுத்துறாங்க. அப்படி வற்புறுத்துகிற பொழுது நாம சில கல்வி தகுதியை போட்டோம். உங்களுடைய பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்கள் இங்கே சேரணும்னு சொன்னா அவர்களுக்கான வயது வரம்பு இப்படி. அதே நேரத்தில் அவர்கள் குர்ஆன்ல பார்த்து நல்ல சரளமா ஓத தெரியணும். 25 சூறாக்கள் மனப்பாடம் செஞ்சிருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா நாங்க சேர்த்துக்கிறோம்னு சொன்னோமா, 300 என்பது 200 ஆகுது, 200 100 ஆகுது. 106 பேர், 106 பெற்றோர்கள் என் புள்ள 25 சூறா மனப்பாடம் பண்ணியிருக்கிறான், எப்படியாவது சேர்த்துக்கங்க என்று 106க்கும் மேற்பட்டவர்கள் கடந்த மார்ச் 15ஆம் தேதி திருச்சிக்கு வந்தார்கள். நேர்காணல் தங்கள் பிள்ளைகளை அழைத்து வந்தார்கள். அந்த 106 பேர்லையும் குர்ஆனை பார்த்த உடனே வேகமாக ஓதக்கூடியவர்கள், சரளமாக ஓத வருபவர்கள், 25 சூறாக்களை நன்கு மனனமாக ஒப்பிக்கக்கூடியவர்கள், இடையிலே கேட்டால் இது இந்த சூறா என்று சொல்லிவிட்டு ஒப்பிக்க அளவிற்கான மனன சக்தி உள்ளவர்களாக தேர்வு செய்யப்பட்டு 28 பேரை நாம் தேர்வு செய்தோம். இப்பொழுது நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? புதிதாக 28 பேர் தேர்வு செய்யப்பட்டவர்களில் அவர்களுக்கென்று ஒரு 15 சூறாக்களை எக்ஸ்ட்ரா கொடுத்து, இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் 15 சூறாக்கள் எக்ஸ்ட்ரா, ஏற்கனவே 25, இனி இப்போ ஒரு 15, மொத்தம் 40 சூறாக்களோடு ஜூன் மாசத்துக்கு பிறகு, ஊரடங்கு முடிந்ததற்கு பிறகு உங்க பிள்ளையை கொண்டு வந்து சேர்த்துக்கங்க என்று சொல்லி யாரை நாம் தேர்வு செய்திருக்கிறோமோ அவர்களுக்கு இந்த சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த அளவிற்கு இந்த கல்வி பணி நடந்து கொண்டிருக்கிறது. இதுல வியக்கத்தக்க கூடிய வகையிலான முயற்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெற்றோர் சென்ற ஆண்டு மதரசாவுடைய சேர்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு, தன்னுடைய பிள்ளையை சேர்த்துக்கொள்ளணும்னு சொல்லி 1-2 வாரங்கள் கழிச்சு கேட்டார். சேர்க்கை முடிஞ்சிருச்சு, சேர்க்க முடியாதுன்னு சொன்னோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்தோம், நாங்கள் இஸ்லாத்துக்கு வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் வச்சிருக்கிற லட்சியம் என்னன்னா எங்களுடைய பிள்ளைகள் ஹாஃபில்கள் ஆகணும், அதுக்கு தான் நாங்கள் இந்த மார்க்கத்தில் நுழைஞ்சு எடுத்திருக்கிற முதல் லட்சியமே இதுதான் அப்படின்னாங்க. அப்படியா, அவருக்கு குர்ஆனெல்லாம் ஓத தெரியுமான்னு கேட்ட உடனே அவங்க சொன்னது, நாங்கள் எப்படியாவது எங்கள் பிள்ளை குர்ஆனை மனப்பாடம் பண்ண வேண்டும் என்ற ஆர்வத்தில் தான் ஒரு ஜமாத்தில் போய், சுன்னத்து ஜமாத்தில் போய் ஹிஃபுல் மதரசால சேர்த்து விட்டுட்டோம். அங்கே புள்ள படிச்சாப்புல
6-7 ஜுசுவுக்கு மேல மனப்பாடம் பண்ணாரு. குரான்ல 30 ஜுசுவா பிரிச்சு வச்சிருக்கிறாங்க, அதுல 6-7 ஜுசுவா மனப்பாடம் பண்ணிட்டாரு. நீங்க இங்க சேர்த்துக்கிட்டா குரான் சுன்னா ஒளியில இவர் குரான் மனப்பாடம் செய்து ஒரு இமாமாக உருவாகுவார், ஹாஃபிலாக உருவாகுவார் என்பதற்காக பரிந்துரை கேட்டு வந்திருக்கிறோம். உடனே நம்ம சேர்த்துக்கிட்டோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தவர் தன்னுடைய பிள்ளைகளை குரான் மனனம் செய்தவர்களாக உருவாக்க வேண்டும்னு ஆர்வப்பட்டு 7-8 ஜுசுகளை மனப்பாடம் செய்ய வைத்து அழைத்து வருகிறார்கள் என்றால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு குரானை கொண்டு போய் சேர்ப்பதில் எந்த அளவிற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் நினைச்சு பார்க்கணும். 28 பேர் இந்த ஆண்டு நாம தகுதி தேர்வு செஞ்சு முடிச்சிட்டோம். அந்த நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு தொலைபேசி வருகிறது. ஒரு மாணவரின் பெற்றோர் தொடர்பு கொண்டு சொல்றாங்க, எங்களுடைய பிள்ளையை நீங்க ஏன் சேர்க்கல அப்படின்னு. இல்ல, உங்களுடைய பிள்ளை பேர் எல்லாம் கேட்டுட்டு இவர்கள் நேர்காணலுக்கு வரவே இல்லையே என்று சொல்லும் பொழுது அப்பா அவங்க தெளிவுபடுத்தினாங்க, இல்ல எங்களுக்கு நேர்காணல் நடக்கக்கூடிய தேதி தெரியாது. அதே நேரத்தில் சென்ற ஆண்டு எங்க பிள்ளையை சேர்த்துக்கங்கன்னு நாங்க சொன்னோம். அப்ப நீங்க சொன்னீங்க அட்மிஷன் முடிஞ்சிருச்சு, இடம் பற்றாக்குறையாம இருக்குது, அது 1 மாதங்கள் கழிச்சு விட்ட காரணத்தினால இனி பிள்ளையை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அடுத்த ஆண்டு உங்கள் பிள்ளைக்கு தகுதி இருக்குமானால் கண்டிப்பாக சேர்த்து கொள்ளும்னு வாக்கு கொடுத்தீங்க. இந்த ஆண்டு அதன்படி உங்களுக்கு நினைவூட்டலாக சொல்றோம், எங்க பிள்ளையை சேர்த்துக்கங்கன்னு சொல்றாங்க. அப்ப நாம் என்ன செஞ்சோம்? சேர்த்துக்கிறோம். ஆனால் நாங்க 106 பேருக்கு ஒரு நேர்காணல் பண்ணோம். அந்த தகுதி உங்க பிள்ளைக்கு இருக்கணுமா இல்லையா, அவர் குரான் ஓத தெரியுமா, 25 சூரா மனப்பாடம் பண்ணியிருக்கிறான்னு கேட்டோம். அப்ப அந்த பெற்றோர்கள் சொன்ன பதில், நாங்கள் எங்கள் பிள்ளையை எப்படி தயார்படுத்தியிருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய அருளால் அவர் திருக்குரானை நன்கு ஓதுவார், திருக்குரானில் சரிபாதி மனப்பாடம் செய்திருக்கிறார். 15 ஜுசுக்களை மனப்பாடம் செய்து முடித்து விட்டார். ஆனால் மீத 15 ஜுசுக்களை இந்த மார்க்க அடிப்படையிலே தௌஹீத் ஒளியிலே இவர்கள் வார்க்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் நாங்கள் இங்கே சேர்க்கிறோம்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் இந்த 28ஓட சேர்த்து இந்த 29 பேர் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு சேர்க்கப்பட இருக்கிறாங்க. அப்படி குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு தலைமுறையினரை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே நடத்தப்படுகிற இந்த மதரசா, தனவந்தர்கள் இருக்காங்க இல்லையா, கடந்த ஆண்டு நடத்தப்படுகிற கட்டத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த மதரசா நல்லபடியாக நடக்கணும், ஒரு மாணவருக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஆகுது, ஒரு நாள் சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஆகுது, இருக்கிற அத்தனை பேருக்கும் சேர்த்து எவ்வளோ ஆகுது, ஒரு மாசத்துக்கு பராமரிப்பு மொத்த செலவாக எவ்வளோ ஆகுது என்று சொல்லுங்க என்றெல்லாம் கேட்டு தங்களுடைய பொருளாதாரங்களை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அதில் ஒரு சிலர் மாணவர்கள், ஒரு சில பேர் வீடியோ காட்சிகளில் பார்க்குறோம், குர்ஆனை கீழே வச்சு ஓதுறாங்க, ஏன் அவங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்க் இல்லையான்னு கேட்டாங்க. இல்லைங்க, பொருளாதாரம் கொஞ்சம் பின்னடைவாக இருக்கிற காரணத்தினால அதெல்லாம் நாங்கள் வாங்கி தரல, ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த 28 மாணவர்களுக்குரிய டெஸ்க்குக்கு நான் பொறுப்பு என்று கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் பொறுப்பெடுத்து அவர் அத்தனை பேருக்கும் டெஸ்க் வாங்கி கொடுத்தாங்க. மாணவர்களுடைய துணிகளை வைத்துக் கொள்வதற்கான ரேக் அதை ஒருவர் பொறுப்பெடுத்துக் கொண்டார். இதே மாதிரி இனி அடுத்து 29 மாணவர்களுக்கு டெஸ்க் வாங்க வேண்டியிருக்குது, ரேக் செய்ய வேண்டியிருக்குது. அடுத்தடுத்த ஸ்பான்சர்களை நாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு தனி பணி. ஆனால் இந்த நிறுவனம் அல்லாஹ்வுடைய பேரருளால், உங்களுடைய ஒத்துழைப்புகளால், நீங்கள் தரக்கூடிய நிதி உதவிகளால் சிறப்பான முறையில் இயங்கி வருகிறது. ஓராண்டை நாம் கடந்து விட்டோம். இந்த பழைய மாணவர்களுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது. புதிய மாணவர்கள் வருகிறார்கள், கிட்டத்தட்ட 58 பேர் என்று ஆகிவிடும். அவர்களில் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு மாசத்துக்கு 6,250 ரூபாய் பக்கம் அவர்களுக்கான உணவு மற்றும் பராமரிப்பு செலவுகள் இருக்கிறது. இதற்கான பொருளாதார உதவியை இந்த ரமலானில் பெரிய அளவிலே நாம் ஒரு வருஷத்துக்கு தேவையானதை திரட்டிவிடலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஊரடங்கின் காரணத்தினால் அந்த சூழல் இல்லாமல் போய்விட்டது. அதன் காரணத்தினால் இப்பொழுது சமூக வலைதளங்கள் வழியாக உங்களிடத்திலே நாம் இந்த மதரசாவினுடைய பணிகளையும் இது இயங்கி வருகின்ற அந்த திட்டங்களையும் எந்த அளவிற்கு மக்கள் இதற்கு முக்கியத்துவம் அளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியும் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஒரு சில சகோதரர்கள் கேட்டாங்க, இதே ஊரில் சேர்ந்தவங்க, அந்த 106 பேர் பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை சேர்க்கணும்னு வந்தாங்களே, எல்லாரையும் சேர்த்துட்டுற வேண்டியதானே, அப்போ பார்த்தீங்கன்னா 150 பேர்னு ஆயிருமேன்னு கேட்டாங்க. நமக்கு அந்த மாதிரி சேர்க்கிறதா இருந்தால் நம்ம 500 பேரை சேர்த்துடலாம், அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நன்கு ஓதத் தெரிந்த, நன்கு மனப்பாடம் செய்த
பிள்ளைகளை வைத்து படிக்க வைத்தால்தான் ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை அவன் ஓதணும். சுபுஹுக்கு தொழுகைக்கு பிறகு ஓத ஆரம்பிப்பாங்க. வாரந்தோறும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தஹஜ்ஜுத் தொழுகையிலிருந்தே அவங்க எந்திரிச்சிட்றாங்க. அப்போ சுபு தொழுகையிலிருந்து ஓத ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு பகலில் ஓதுவாங்க. அப்புறம் மகரிப்லேருந்து ஓதுவாங்க. ஒரு பக்கத்தை ஓதுறது மட்டும் இல்லாமல் பழைய பாடங்களையும் ஓதிக்கொண்டே வருவார்கள். இரண்டும் ஒரு சேர நடந்து கொண்டே இருக்கும். இதில் மதிய நேரத்தில் உலக கல்விக்கான ஆசிரியர்கள் வந்து பாடம் நடத்திக்கிட்டு போவாங்க. அதையும் அவர்கள் கேதர் பண்ணணும். இப்படி ஒரு விஷயங்களை அதை உள்வாங்கக்கூடிய அதற்கான கெப்பாசிட்டி உள்ள மாணவர்களை தான் நாம் சேர்க்க முடியும் என்ற அடிப்படையில் இந்த தேர்வு நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த மதரசாக்களில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அடுத்த ஆண்டு, இப்போ 2020களில் இதை முடிச்சிட்டோம், அடுத்து 2021 உங்களுடைய பிள்ளைகளை சேர்க்க விரும்பினால் அந்த பிள்ளைகளுக்கு 35 சூறாக்கள், அடுத்த ஆண்டுக்குரிய திட்டம் தான், 35 சூறாக்களை மனப்பாடம் செய்ய வைத்து தயார்படுத்துவீர்களானால் அப்ப பரிசீலிக்கலாம். அந்த அளவுல இந்த மதரசா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ഖൈറുക്കും மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் மிக சிறந்தவர்கள் யார் என்றால் திருக்குர்ஆனை தானும் ஓதி பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் தான். தானும் கற்று அடுத்தவருக்கு கற்றுக் கொடுக்கிறவங்க தான் சிறந்தவங்க. அந்த சிறந்த சமுதாயத்தை உருவாக்குவது தான் இந்த ஹிஃபுல் மதரசாவினுடைய தலையாய பணி. இதைத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது. இதை மென்மேலும் சிறப்பாக கொண்டு செல்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்புகளையும் ஆதரவுகளையும் அர்ப்பணிப்புகளையும் எதிர்பார்க்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனுடைய கல்வியுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய தேவைகளையும் சகோதரர் ரஹ்மத்துல்லா அவர்கள் இப்பொழுது நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். ரமலான் மாதத்துடைய இறுதி நிலையை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு என்பது அவசியம் என்பதை விளங்கி உங்களுடைய பங்களிப்பை அதிகமாக செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மாநில பொதுச் செயலாளர் முகமது அவர்கள் நிர்வாக பணிகளை பற்றி இப்பொழுது நமக்கு எடுத்து சொல்வார்கள். நாள் ஒன்றுக்கு ஏராளமான தாவா பணிகள், மார்க்க பணிகள் செய்து வருகிறோம். ஒரு மாசத்துக்கு எடுத்துக்கிட்டா கூட நூற்றுக்கணக்கான பொது கூட்டங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக நடைபெற்று வருகிறது. அதே போல பெண்களுக்கான மார்க்க கல்விகள், ஆண்களுக்கான மார்க்க கல்விகள், பொது இடங்களிலே மெகாபோன் பிரச்சாரங்கள், அதே போல விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்கள், இது மாதிரியான தெருமுனை கூட்டங்கள், மாநாடுகள், மிக பிரம்மாண்டமான மாநாடுகள் என்று சொல்லி ஏராளமான மார்க்கத்தை சொல்லக்கூடிய பணிகளை தொடர்ச்சியாக அல்லாஹ்வினுடைய கிருபையினால் 30 வருடங்களாக மிக சிறப்பான முறையிலே இந்த ஜமாத்தின் சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த செயல்பாடுகள்லாம் எதற்கு, யாருக்காக, யாரை திருப்திப்படுத்துவதற்காக? படைத்த ரப்புல் ஆலமீனை திருப்திப்படுத்தலாம். இவ்வளவு பெரிய கட்டமைப்பில் இருந்து உருவாக்கி எந்த ஒரு நன்மையும் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தேவை கிடையாது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், உலாயிக்கல்லதீன நத்தகப்பலு அன்ஹும் அஹ்ஸனு மா அமிலு வ நத்தஜாவது அன் சய்யாத்திஹும் ஃபி அஸ்ஹாபில் ஜன்னத். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நன்மையான காரியங்கள் செய்யக்கூடியவர்களிடமிருந்து அந்த காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அந்த நன்மையான காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவர்களுடைய பாவங்களை நாம் மன்னிக்கிறோம். அவர்களுக்கு சொர்க்க சோலைகளை நாம் கொடுப்போம் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நாளைக்கு மறுமையில நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கணும். இந்த ஜமாத்தின் மூலமாக யாரெல்லாம் இந்த ஜமாத்தில உறுப்பினராக, நிர்வாகியாக, தொண்டராக இணைந்து பணியாற்றுகிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய இந்த நல்லறத்தின் மூலமாக அவர்களுடைய பாவங்களும் அழிய வேண்டும். அவர்களுடைய நல்லறத்தின் காரணமாக நாளைக்கு மறுமையில் கூலி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஏகத்துவ மரமாக, ஏகத்துவ ஆலமரமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த கட்டமைப்பு நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. அப்ப இவ்வளவு பெரிய நல்ல காரியங்களை ஜமாத் செய்கிறது என்று சொன்னால் அதற்கு நிர்வாக கட்டமைப்பு என்பது மிக முக்கியம். நிர்வாகம்னா என்ன? இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பணிகளையும்
பார்ப்பதற்காக நிர்வாகம் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். கிளை நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், அதே போல மாவட்ட தாயிகள், மாநில பேச்சாளர்கள், மாவட்ட பேச்சாளர்கள், அதே போல மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகம் மிக சிறப்பான முறையிலே இன்றளவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப அல்லாஹ்வினுடைய கிருபையினால் கடந்த ஒரு 10 வருடங்களாக இந்த ஜமாத்தின் சார்பாக கிட்டத்தட்ட 7 நிறுவனங்கள் நடத்தி நாங்கள் வருகிறோம். அப்ப 7 நிறுவனம் என்ன ஏற்கனவே பட்டியலிட்டார்கள். சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், அதே போல ஆண்கள் தாவா சென்டர், பெண்கள் தாவா சென்டர், அதே போல மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய எம்எஸ்சி மாணவர்கள், டிப்ளோ மாணவர்கள், இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு 7 கட்டமைப்புகளை, நிறுவனங்களை இந்த ஜமாத்து சுமந்து செல்கிறது என்று சொன்னால், அதை சுமப்பதும் யார் என்று கேட்டால் சென்னையில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகம் தான். கீழையில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணிகளையும், ஏகத்துவ பணிகளையும் கவனிப்பது மாநில நிர்வாகம். அதே போல இந்த மிக பெரும் நிறுவனங்களை, அதனுடைய செயல்பாடுகளை கவனிப்பது என்பதும் இந்த மாநில நிர்வாகம் தான். அது இல்லாமல் இந்த ஜமாத்தின் சார்பாக இன்னும் மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய இறை தூதர்கள் எப்படி ஏகத்துவ கொள்கையை சொன்னார்களோ அதை மட்டும் சொல்லாமல் ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களுடைய அந்த பாதிப்புக்காக குரல் கொடுத்தார்களோ அதே போல இன்னைக்கு இந்த ஜமாத் யாரெல்லாம் நலிந்து கிடக்கிறார்களோ, யாரெல்லாம் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் ஆளாய் கிடக்கிறார்களோ அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜமாத் முனைப்பாக வருகிறது. எத்தனையோ விஷயங்களுக்கு குரல் கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக தமிழக மக்களுக்கு இடஒதுக்கீடு என்று ஒன்றை வாங்கி கொடுத்திருக்கிறோம். அது அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதே போல சமீபத்திலே இந்தியாவிலே முஸ்லிம்கள் வாழக்கூடாது, நீங்க இந்த ஊரை விட்டு நீங்க ஓடிருங்க, இந்த நாட்டுல நீங்க இருக்கக்கூடாது என்று பாசிச சக்திகள் திட்டமிட்டு நமக்கு எதிராக களப்பணி ஆற்றினார்கள். அந்த நேரத்திலே இந்த என்ஆர்சி, என்பிஆர் என்ற விஷயங்கள் குறித்து தமிழக மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு கிடையாது. அப்படி விழிப்புணர்வு இல்லாத நேரத்தில் மத்திய அரசுக்கு எதிராகவும் மாநில அரசுக்கு எதிராகவும், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக என்று சொல்லக்கூடிய இந்த அரசு திட்டமிட்டு என்ன செய்தார்கள், நமக்கு எதிராக ஓட்டு போட்டு இந்த என்ஆர்சி என்று சொல்லக்கூடிய சட்டத்துக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலைக்கு அவர்கள் வந்தார்கள். அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்களாக மத்திய அரசையும் மாநில அரசையும் இந்த என்ஆர்சி, என்பிஆருக்கு எதிராக தமிழகத்திலே அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் முதலாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் களத்தில் நிற்கிறது. முத இந்த போராட்டத்தை எடுத்து சொல்லும் போது சிலர் கிண்டல் பண்ணினார்கள், கேலி செய்தார்கள். அது நம்மை பாதிக்கும், நம் சமூகத்தை பாதிக்கும் என்று லட்சக்கணக்கான மக்களை ஆலந்தூரிலே, சென்னையில் ஆலந்தூரிலே லட்சக்கணக்கான மக்களை திரட்டி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை நாம் ஏற்படுத்தினோம். இதெல்லாம் எப்படி முடிகிறது? இவ்வளவு பெரிய சக்தி எப்படி வருகிறது? அசத்தியவாதிகள் ஓடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த பணிகளை எப்படி செய்ய முடிகிறது அப்படின்னு நம்ம பார்த்தா, அல்லாஹ் திருமறை குர்ஆனில சொல்லி காட்டுறான் இல்லையா, நன்மையிலும் இறை அச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி கொள்ளுங்கள், பாவங்களிலும் வரம்பு மீறுவதிலும் ஒருவரை விட்டு ஒருவர் விலகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில ஒரு கூட்டமாக, ஒரு ஜமாத்தாக இருந்தால்தான் இந்த பணியை இன்னைக்கு ஒடுக்குமுறை செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக களப்பணி ஆற்ற முடியும் என்ற அடிப்படையில் வீரியமாக இன்னைக்கு இந்த ஜமாத் பயணித்துக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்க. இது மாதிரி எண்ணற்ற பணிகள் செய்கிறோம். இந்த பணிகளை எல்லாம் கவனிக்கக்கூடிய பொறுப்பு என்பது எங்கு வருகிறது? மாநில தலைமைக்கு தான் வருகிறது. எந்த அளவுக்குன்னு கேட்டா, இந்த கொரோனா வருகிறது, கொரோனாவிலே இஸ்லாமியர்களை டையப் பண்ணி ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். முஸ்லிம்களால் தான் கொரோனா பரவியது என்று பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள். அந்த நேரத்திலே இந்த பீலா ராஜேஷ் என்று சொல்லக்கூடியவர் தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக பேட்டி கொடுக்கிறார். உடனே ஜமாத்தின் சார்பாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு, பெரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அரசுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். நீங்கள் தவறான அறிக்கையை விடுகிறீர்கள், உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படும். கொரோனா பாதிப்பை விட கொரோனாவின முஸ்லிம்களால் வந்தது என்று சொல்லக்கூடிய பாதிப்பு மிகப்பெரிய இந்தியாவில ஒரு அச்சத்தை உருவாக்கும், ஒரு பதட்டத்தை உருவாக்கும் என்று அரசுக்கு அந்த செய்தியை உடனே சொல்லுகிறோம். கண்டன அறிக்கை வெளியிடுகிறோம். அதை முகநூல்களிலும் நியூஸ் பேப்பர்களிலும் கொண்டு வருகிறோம், மீடியாக்களிலே கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வினுடைய கிருபையினால் 2-3 தினங்களிலே அரசினுடைய செயல்பாடுகள் மாறுகிறது. உடனே அதை வேற மாதிரியான ஒரு கோணத்திலே
கொண்டு செல்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு நம்ம பட்டியல் எடுக்கிறோம் சொன்னா, இன்னைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை மட்டும் சுமந்து கொண்டு இருப்பதோடு அல்லாமல் சமுதாய பணிகளையும் எடுத்து வீரியமாக இந்த ஜமாத் களத்தில் நிற்பது என்பது மக்களுடைய நன்மைக்காக தான், இஸ்லாமிய மக்களுக்காக தான். இந்த ஒரு பணியை எல்லாம் எதை வைத்து நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில நிர்வாகத்தின் மூலமாகத்தான் கவனித்து வருகிறோம். அடுத்து பாருங்க, இந்த ஊரடங்கு என்று ஒன்றை அறிவித்து விட்டார்கள். அதுல 2 மாத காலம் எந்த உணவு இல்ல, சாப்பாடு இல்ல, எந்த விதமான அன்றாட தேவைகளுக்கும் வெளியில போக முடியாத ஒரு நிலை மக்களுக்கு ஏற்பட்டு விட்டது. உடனே என்ன செய்யறோம், 4 கோடி ரூபாய் அளவுக்கு பொருளாதாரங்களை திரட்டி ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய கிளை நிர்வாகிகள், மக்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ஜமாத்தின் சார்பாக விநியோகம் செய்யப்படுகிறது. அரசாங்கத்தின் சார்பாக கேட்கிறார்கள், ரத்தம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் ரத்தம் கொடுக்க பயப்படுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ரத்தம் கொடுக்கப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா, நம்ம மேலப்பாளையத்தில் ஒரு பள்ளி வாசலையே மருத்துவமனையாக நம்ம மாற்றி விட்டோம். இப்படியாக எண்ணற்ற பணிகள். மார்க்கத்தை நம்ம மக்கள் மறந்துவிடக் கூடாது, அதை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதற்காக ரம்லானிலே தமிழன் என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சியில் 4 மார்க்க அறிஞர்களை கொண்டு மிக சிறப்பான முறையிலே இந்த ஏகத்துவ கொள்கையை இந்த வீடியோவின் வழியாக, அதே போல தொலைக்காட்சியின் வழியாக நம்ம ஒளிபரப்பி கொண்டிருக்கிறோம். அடுத்து பாருங்க, முகநூல்களிலே இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏராளமான மார்க்க பணிகளை, இந்த மார்க்கம் அறிந்தவர்களை கொண்டு வினாடி வினா, இன்னும் பல்வேறு விதமான மார்க்க பயான்களை இந்த ஊரடங்களிலே நம்ம செஞ்சுட்டு வர்றோம். அது இல்லாம இந்த திருமறை குர்ஆன் அழகிய மொழிபெயர்ப்பு மிக சிறந்த முறையிலே மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக கண்ணும் கருத்துமாக 1.5 வருட காலம் ஒரு பணியை செய்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வினுடைய கிருபையினால் இன்னும் 6 அல்லது 7 மாசம் அந்த ஒரு நெருக்கத்துக்குள்ளாக ஒரு மிக சிறந்த ஒரு திருமறை குர்ஆன் அழகிய எளிமையான மொழிபெயர்ப்பு மக்களிடத்திலே அடைந்து விடும். அப்ப இந்த அளவுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையிலும் இந்த கவனமாக செலுத்தி, நட்பணிகளிலும் கவனமாக செலுத்தக்கூடிய ஒன்றை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து வருகிறது என்று சொன்னால், இதற்கெல்லாம் மூளையாக இருப்பது என்பது மாநில நிர்வாகம். அப்ப மாநில நிர்வாகத்துல என்ன ஒருத்தர் 2 பேரா இருக்கிறாங்க? மாநில நிர்வாகத்தினுடைய கட்டமைப்பில் பணியாற்றக்கூடியவர்கள் தலைமை என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போல 7 நிறுவனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதுல ஒரு 50 பேர் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 80 வகையானவர்களை கொண்டு இந்த நிர்வாக கட்டமைப்பு என்பது கண்ணும் கருத்துமாக அதை கவனித்து நம்ம வழி நடத்தி வருகிறோம். அப்ப ஒரு நிர்வாகம் என்று சொன்னால், நிர்வாகங்கிறது அரசியல் நிர்வாகம் இல்ல, வியாபார நிர்வாகம் இல்ல. இந்த நிர்வாகம் என்பது ஏகத்துவ கொள்கைக்கான நிர்வாகம். நிர்வாகத்துக்காக உதவி பண்ணுங்க, பொருளாதாரம் தேவைப்படுது, எடிட்டிங் துறையில இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அடுத்தடுத்து என்னன்னு பல்வேறு தேவைகள் இருக்கிறது, பொதுமக்களுக்கு அதிகமான பணிகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அரும்பணிகளை செய்துட்டு வருது, அதனால உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்குங்க அப்படின்னு நிர்வாகத்துக்கு நாங்கள் கேட்டால், நிர்வாகத்துக்கான என்ற கேள்வி என்பது எங்களுக்குரியது அல்ல. எங்களுக்கு நாங்க பொருளாதாரத்தை கேட்கிறோம், ஒரே 1 ரூபாய் கூட எங்களுக்கு நாங்கள் கேட்கவில்லை. இந்த ஏகத்துவ கொள்கை இவ்வளவு பெரிய கட்டமைப்பு அழகான முறையிலே சீராக செல்ல வேண்டும். முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், அதே போல தாவா சென்டர்கள், அதே போல இவ்வளவு மார்க்க பணிகள் எல்லாம் மிக சீராக செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிர்வாக கட்டமைப்பு பலமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி நிர்வாக கட்டமைப்புகளை உருவாக்கி ஏராளமான அருமணிகளை செய்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவங்க நியமனம் செய்து, நீங்க ஃபித்ராவை கலெக்ட் பண்ணுங்க, இப்படியெல்லாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இப்படியாக பல்வேறு விதமான நிர்வாக கட்டமைப்பின் மூலமாகத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய இவ்வளவு அருபணிகள் அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையினால் மிக சிறப்பான முறையிலே செய்து வருகிறோம். எனவே இன்னும் மென்மேலும் நற்செயல்கள் மென்மேலும் பெருக வேண்டும் என்று இருந்தால் உங்களுடைய பொருளாதாரங்களை அல்லாஹ்வுக்காக வாரி வழங்குங்கள். நிச்சயமாக அதற்குரிய கூலியை நீங்கள் மறுமையிலே பெறுவீர்கள். அல்லாஹ் நம் அனைவருடைய செயல்களையும் பொருந்தி கொள்ள வேண்டும் என நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு இந்த நோன்பு காலங்களே கேட்டு நம்முடைய பயணங்களை அல்லாஹ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய நன்மக்களாய் இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அனைத்து
நிறுவனங்களுடைய தகவல்களும் குறைந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு உங்களுடைய பொருளாதார பங்களிப்பு அவசியம். ஊரடங்கு நேரத்திலே அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு குடும்பத்துடைய பாதிப்பை நிமிர்த்துவதற்கே நாம் சிரமப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கின்ற போது பல நூற்றுக்கணக்கான மக்களை வைத்து நிறுவனங்களை நடத்துவது என்பது மிக பெரும் ஒரு சிரமம் என்பதை இதனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கப்பட்டிருக்கின்றது. நெருக்கடியான காலகட்டங்களிலே மார்க்கத்திற்கு உதவுவது என்பது, சமுதாய பணிகள் செய்வதற்கு உதவுவது என்பது, மார்க்க பணிகள் செய்வதற்கு உதவுவது என்பது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை. போர்க்களங்கள் செல்லும் போது உழைத்து வந்து அந்த கூலியை தர்மமாக கொடுத்ததையெல்லாம் நாம் பல நேரங்களிலே கேட்டிருக்கின்றோம். நெருக்கடியான காலகட்டங்களில் உறுதுணையாக இருப்பவர்களைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் விரும்புவார்கள் என்பதையும் நாம் பல செய்திகளிலே படித்திருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பத்ருகளத்திலே நிற்கின்ற அந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்தித்தார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்ததனால் சகாபாக்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்தான். அதே போன்று பல நெருக்கடியான காலகட்டங்களில் சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு பயணித்தார்கள். பல நெருக்கடியான காலகட்டங்களில் அவருடைய அந்த தியாகம் என்பது அளப்பெரியது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு கொடுத்ததை நீங்கள் மலையளவு கொடுத்தாலும் பெற முடியாது என்று சொல்லி. இப்படி நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்திக்கின்ற போது உதவுவது என்பது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமையாகவும் இருக்கின்றது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய மார்க்க மற்றும் சமுதாய பணிகள் தொய்வில்லாமல் நடைபெறுவதற்கு உங்களுடைய நன்கொடை மற்றும் ஜகாத்தை அனுப்பி இதன் மூலம் பயன்பெறக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பல மக்கள் இப்பொழுது பாதிப்பை சந்தித்திருக்கின்றார்கள். ஊரடங்கின் காரணமாக பல மக்கள் தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கின்றார்கள். அது போன்ற மக்களுக்கும் நாம் ஜகாத் உதவி செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது. நிறுவனங்களுக்காக, தனி மனிதர்களுக்காக, நிறுவனத்தில் உள்ள அந்த மக்களுக்காக உங்களுடைய நன்கொடையையும் ஜக்காத்தையும் இந்த ரமலான் மாதத்திலே வாரி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.